ஸோ முகல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸ்லைடு தெரியுதா? டிஸ்பிளே தெரியுதா? ஸ்லைடு தெரியுதா? பாத்துங்க. ஸ்லைடு தெரியுதா? பாருங்க. ஸ்லைடு தெரியுதா? ஸ்லைடு விசிபிளா இருக்கா? ஸ்லைடு விசிபிளா இருக்கா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முகல்ஸ். முகலாயர்கள் தான் பார்க்க போறோம். முகலாயர்கள் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். சரிங்களா? முகல்ஸ் தான் பார்க்க போறோம். சூப்பரா பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி தான். ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸ் அப்படிதான் இருக்கும். சரி, இந்த முகல்ஸ்ன்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் என்ன முடிச்சோம் இதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அப்படின்னா பெர்சியன் சொல்லு. ஆக்சுவலா இது வந்து பெர்சியன் சொல்லு. இதுவே ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். ஆக்சுவலா ஒரிஜினல் பேர் மங்கோல்ஸ் தான்ப்பா. மங்கோல்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா முகல்ஸ் சொல்றோம். ஆக்சுவலா மங்கோலியர்கள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், முகல்ஸ் சொல்றோம். இந்த முகல்ஸ்ன்ற பேர் என்ன மொழி சொன்னா பாரசீக மொழி, பெர்ஷியன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க, பாரசீக மொழின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். முகல்ஸ் என்ன மொழி சொல், இதுவே ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க டிஎன்பிசி கொஸ்டின்ல. சரிங்களா? ஸோ முகல்ஸ் என்ன மொழி சொல் அப்படின்னா பெர்ஷியன் லாங்குவேஜ். ஓகேவா? பெர்ஷியன் லாங்குவேஜ். ஸோ நம்ம டாபிக் உள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இவங்க தான் மங்கோல்ஸ். நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? மங்கோல்ஸ் பார்த்தோம். ஸோ இது வரையும் ஃபுல்லாவே யார் ரூல் பண்ணாலும் மங்கோல்ஸா ரூல் பண்ணாங்க. ஸோ மங்கோல்ஸ்ல கிரேட்டஸ்ட் கிங் யாருப்பா? எனிபடி? சங்கிஸ்கான். சங்கிஸ்கான் இவரை பத்தி நம்ம பார்த்தோம். இவரை பத்தி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சங்கிஸ்கான். மங்கோல்ஸ்லயே ஒரு மிகச்சிறந்த மன்னர் யார் அப்படின்னா சங்கிஸ்கான். இவர் வந்து பார்த்தோன்னா யார் காலத்துல படையெடுக்கும் சூழல் இருந்துச்சு அப்படின்னா இல்துமிஷ் காலத்துல இவர் வந்து படையெடுக்கிற சூழல் இருந்துச்சு. ஆனா வந்து இல்துமிஷ் என்ன பண்ணுவார்? ஸ்டாப் பண்ணிடுவார். சங்கிஸ்கான் வந்து மொத்த உலகத்துல ஒரு 35% ரூல் பண்ணுவார்ப்பா. மொத்த உலகத்துல 35% ரூல் பண்ணுவார். மிகச்சிறந்த மன்னர். மங்கோலியாலே ஒரு மிகச்சிறந்த மன்னர் யாருன்னா சங்கிஸ்கான் தான். ஒரு 35% இந்தியா, 35 வேர்ல்டு 35% ரூல் பண்ணுவார். இங்க பாருங்க, சமர்கண்டு, பாகத்து, கரக்கோரம், பெல்ஜிங், இந்த மாதிரி எல்லா இடத்தையும் ரூல் பண்ணுவார். மித்திலோ நாடெல்லாம் நட்புணர்வு நாடா வச்சிருப்பார். மத்தளோ நாடெல்லாம் நட்புணர்வு நாடா வச்சிருப்பார். ஓகேவா? சோ இவருக்கு அப்புறம் வந்த இவங்க வழித்தோன்றல்கள் அந்த மாதிரி பண்ண தவறிட்டாங்க. இவங்களுக்கு அப்புறம் வந்த வழித்தோன்றல்கள் அதை பண்ண தவறிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மங்கோல் சாம்ராஜ்யம் குறைஞ்சிட்டு வருது. குறைஞ்சு வருது. இங்க இடத்துல ஆப்கானிஸ்தான் வந்துருவாங்க. இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. மங்கோல்ஸ் வந்து கடைசியா இங்க வந்துருவாங்க. சரிங்களா? மங்கோலியர் வந்து மொத்த உலகத்திலே 35% ரூல் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி என்ன பண்றாங்க? இந்த ஆப்கானிஸ்தான் சைடு வந்துருவாங்க. அந்த இடத்த யார் சார் கேப்சர் பண்ணா? இவன் தான். இவருக்கு வேலையில யாருன்னா தைமூர். நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? தைமூர்னு சொல்லிட்டு ஒரு ஆள் பார்த்தோம். ஸோ 1398 சரி 98ல இந்தியாவில படையெடுத்திருப்பான்னு சொல்லி பார்த்தோம். தைமூர் வந்து இன்வெட் இன் இந்தியான்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இவன் தான் என்ன பண்றான்னா மங்கோல்ஸோட சந்ததியரை டிஃபீட் பண்ணிட்டு மங்கோல்ஸ் எந்தெந்ததான் பிளேஸ் ரூல் பண்ணோம் எல்லா பிளேஸையும் கேப்சர் பண்றான். இந்த இடம் ஃபுல்லாவே யாரா மங்கோல்ஸ் ரூல் பண்ண இடம். இந்த இடத்த யார் கேப்சர் பண்றா அப்படின்னா தைமூர் கேப்சர் பண்றான். தைமூர் வந்து கேப்சர் பண்றான். சொல்றது புரியுதா பாருங்க. சோ உலகத்துல மங்கோல் 35% ரூல் பண்ணாங்க சங்கிஸ்கான் இருந்தபோது. சங்கிஸ்கானுக்கு அப்புறம் வந்த சந்ததிகள் அந்த இடத்த ரூல் பண்ண தவறிட்டாங்க. அந்த இடத்த யார் கேப்சர் பண்றான்னு தைமூர். ஏன் சம்பந்தமே இல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன்னா சம்பந்தம் இருக்கு, பின்னாடி நான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் பின்னாடி படிக்கவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்றது புரியுதா? ஏன்னா பின்னாடி வந்து நிறைய இதோட கண்டினியூஷன் வரும். சரிங்களா? சரி பார்ப்போம். ஸோ இவங்க மங்கோல்ஸ், இவங்க தைமூர். ஸோ இவங்க மாத்தி பிடிச்சிட்டு கடைசி வந்து யார் ஒரு தைமூர் வந்து பார்த்தோன்னா மொத்த வேர்ல்டுல 35% ரூல் பண்றாரு. சரிங்களா? ஸோ மங்கோல்ஸ் எங்க வந்துறாங்க அப்படின்னா கடைசி இந்த இடத்துல வந்துறாங்க. இந்த ஆப்கானிஸ்தான் சைட்ல மங்கோல்ஸ் வந்து ரூல் பண்றாங்க. சரிங்களா? மங்கோல்ஸ் ரூல் பண்றாங்க. இதுவரையும் புரியுதா பாருங்க. ஸோ தைமூர் அடிச்ச அடியில அவன் என்ன பண்றான்? மங்கோல்ஸ் ஆப்கானிஸ்தான் சைடுக்குள்ள வந்துட்டான். கொஞ்சோண்டு சின்னோண்டு ஸ்மால் ட்ரைப் ஆயிட்டான். சரிங்களா? சரி பார்ப்போம். சரி, முகல்ஸ். ஸோ முகலாய மன்னர் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மன்னர் பாபர். ஸோ இவர்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இது நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன், நல்லா பாருங்க. இந்த முகல்ஸ் வந்து ஆர்ஜின் என்னப்பா? முகல்ஸோட ஆர்ஜின் ஃபவுண்டர் யாரு? பாபர். ஃபவுண்டர் வந்து யாரு? பாபர். ஏன் தைமூர் மங்கோலை பத்தி சொன்னா, பாபரோட அப்பா ஃபாதர் வந்து எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னா தைமூர் வம்சம் சேர்ந்தவர். அவங்க அம்மா வந்து மங்கோல் வம்சம் சேர்ந்தவங்க, சங்கிஸ்கான் வம்சம் சேர்ந்தவங்க. சொல்ல புரியுதா? இந்த 2 வம்சம் சேர்ந்துதான் இந்தியால என்ன ஆகுது? முகல்ஸ் ஒரு உருவாது. இது ஒரே ஒரு வாட்டி யூபிஎஸ்ல கேட்டிருக்காங்க. அதனால சப்போஸ் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா டிஎன்பிஎஸ்ல கேட்கணும்னா கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் இவ்வளவு சொன்னேன். ஸோ ஃபாதரோட அப்பா வந்து எந்த வம்சம் சேர்ந்தா தைமூர் வம்சம் சேர்ந்தவர். பாபரோட அம்மா வந்து எந்த வம்சம் சேர்ந்தா மங்கோல் வம்சம் சேர்ந்தவங்க. சங்கிஸ்கான் இருக்காங்கல்ல,
அந்த வம்சம் சேர்ந்தவங்க, அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க. புரியுதா சொல்றது? புரியுதா? அந்த வம்சம் சேர்ந்தவங்க. ஸோ இந்த 2 பேரோட இனம் தான் என்னது? முகல்ஸ். இந்தியால முகல்ஸ். பெர்ஷியன் சொல். புரியுதா? புரியுதா பாருங்க. புரியுதா பாருங்கம்மா. ஸோ புரியுதா பாருங்க. ஸோ இது ஒரே ஒரு வாட்டி எக்ஸாம்ல கேட்டுருக்காங்கப்பா யூபிஎஸ்சில. ஸோ அந்த காரணத்தாண்டி தான் இவ்வளவு சொன்னேன். புரியுதா? ஒரே ஒரு அடிக்கிறேன். சப்போஸ் டிஎன்பிஎஸ்சில கேட்க வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாது. கேட்டாலும் கேட்டுருவாங்க. போற போக்க பார்த்தா என்ன வேணா பண்ணுவாங்க. சரிங்களா? என்ன வேணா பண்ணுவாங்க. ஸோ பாப்போமா? ஸோ பார்ப்போம். ஸோ முகல் எம்பையர், முகல் எம்பையரோட ஃபவுண்டர் வந்து யாருன்னா பாபர். முகல் எம்பையரோட ஃபவுண்டர் வந்து பாபர். இவர் என்ன பண்ணாலும் எப்படி ஜெயிச்சாரா? ஃபர்ஸ்ட் பேட்டில் பானிபட் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். 1526 நடந்த பேட்டில் ஜெயிச்சு எஸ்டாப்ளிஷ் பண்றான்னு சொல்லி பார்த்தோம். கிட்டத்தட்ட 1526 இருந்து 1857 வரையுமே கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல ரூல் பண்ணாங்க. மேஜரா வந்து பார்த்தோன்னா 1526 இருந்து 1707 ரூல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுருங்கி ரூல் பண்ணாங்க. 300 வருஷம் ரூல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 300 வருஷம் ரூல் பண்ணாங்க. இந்த மங்கோல்ஸ்ன்றவங்க யார் அப்படின்னா மங்கோல்ஸ் அண்ட் டர்க்கு. துருக்கிய சொன்னல, இவங்க 2 பேரோட வம்சாவளி தான். சரிங்களா? இந்த 2 பேரும் வம்சாவளி தான். இந்தியா 300 வருஷம் ரூல் பண்ணாங்க. 300 வருஷம் ரூல் பண்ணாங்க. புரியுதா? அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாபர். ஸோ ஃபர்ஸ்ட் பாபர் தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு பாபர். இல்ல ஆளை பார்த்தாலே பயங்கரமா இருக்காரா? ஸோ இந்த ஆளை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாபர். ஸோ இவர் எப்ப பிறந்தார்னா 1483 சமர்கண்ட்ல பிறக்கிறார். ஃபர்கானான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பிறக்கிறார். ஃபர்கானான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த இடத்துல பிறக்கிறார். 1483 ஃபர்கானார் ஒரு பிளேஸ்ல வந்து யாரு பிறக்கிறா? பாபர் பிறக்கிறார். சரிங்களா? சரி பார்ப்போம். அடுத்தது சரி, இவங்க எந்த வம்சம்? அதான் நான் சொன்னேன். தைமூர் வம்சம் வந்து உங்க அப்பா சைடு, அவங்க அம்மா சைடு வந்து என்னது? சங்கிஸ்கான் சைடு. ஸோ 2 வம்சம் சேர்ந்தவங்க தான் இவங்க வந்தாங்க. இவங்க எங்க இடத்த ரூல் பண்ணாங்கன்னா ஃபர்கானான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருந்துச்சுப்பா. எங்க இருக்கு அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல ஃபர்கானான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த இடத்துல யார் ரூல் பண்றா? பாபர் ரூல் பண்றாரு. ஃபர்கானான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த இடத்துல யார் ரூல் பண்றா? பாபர் ரூல்பா. பாபரை இந்தியாவை கூப்பிட்டது யாருன்னா தௌலத் கான் லோடியும் ராணா சங்காவும். நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னோம். ஏன் கூப்பிட்டான்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு படையெடுப்பா பார்ப்போமா? பாபர் ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தான்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மேப் வரைகிறேன் பாருங்க. இது இந்தியா, இது நார்த் வெஸ்ட் ஃபோர்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆப்கானிஸ்தான் இருக்கும்ப்பா. பாபர் வந்து இங்க இருக்கார். ஆப்கானிஸ்தான் இங்க இருக்கார். ஆப்கானிஸ்தான் இங்க இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு வரார். உடனேலாம் வரல. ஃபர்ஸ்ட் எந்த இடத்த கேப்சர் பண்றானா? பாபர் எந்த இடத்த கேப்சர் பண்ணா? 1519 ஃபர்ஸ்ட் ஒரு சண்டை நடக்குது இந்தியானா இப்ப பிரசன்ட் இந்தியால பாகிஸ்தான்ல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்தோன்னா பீரான்னு சொல்லிட்டு ஒரு இடம். அந்த இடத்துல பாபருக்கும் ஒரு ஆளுக்கு சண்டை வருது. ஃபர்ஸ்ட் பேட்டில் பாபரோட ஃபர்ஸ்ட் சண்டை பாபருக்கும் யூசுஃபாயின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருப்பாரு. இவருக்கும் சண்டை வருது. பாபருக்கும் யூசுஃபாயின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருப்பாரு. அந்த ஆளுக்கும் சண்டை வருது. பாபருக்கும் யூசுஃபாயின் ஒரு ஆள் சண்டை வருது. எந்த இடத்துல நடக்குன்னா பேட்டில் ஆஃப் பீரான்னு சொல்லுவாங்க. பேட்டில் ஆஃப் பீரா இல்ல பஜப்பூர்னு சொல்லுவாங்க. இல்ல இந்த இடத்துல சண்டை நடக்குது. இந்த சண்டையில பாபர் ஜெயிச்சார். புரியுதா பாருங்க? இந்த இடத்த ஃபர்ஸ்ட் இந்த இடத்த கேப்சர் பண்றாரு. பீரான்றது இங்க இருக்கும், பாகிஸ்தான்ல இருக்கு. அந்த இடத்த கேப்சர் பண்றாரு. புரியுதா பாருங்க? 1519 ஏடியில என்ன நடக்குது அப்படின்னா பாபருக்கும் யூசுஃபாயின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காரு. அவர் சண்டை நடக்குது. அந்த இடத்த எந்த இடத்த ரூல் பண்றாருன்னா பீரான்னு சொல்லிட்டு இடம் பாகிஸ்தான்ல இருக்கு. அந்த இடத்த ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணி இந்த இடத்த என்ன பண்றாரு? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறார். புரியுதா பாருங்க? அடுத்தது 1519 பேஷ்வர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. பேஷ்வர் ரொம்ப முக்கியமான இடம். பேஷ்வர்னு சொல்லிட்டு நார்த் வெஸ்ட் போட்டியோட ஆரம்ப பாயிண்ட் அதான். அந்த இடத்த கேப்சர் பண்றாரு. இதுதான் இந்தியாவோட நுழைவாயிலே. ஸோ ஆப்கானிஸ்தான் இந்தியா வரணும்னா பேஷ்வரை பிடிச்சிதான் வரும். இந்த இடத்துல இருக்கும் பேஷ்வர். இந்த இடத்துல பேஷ்வர் இருக்கு. இந்த இடத்த கேப்சர் பண்றாரு. பேஷ்வர்ன்ற இந்த இடத்துல கேப்சர் பண்றாரு. புரியுதா பாருங்க? ஸோ புரியுதா பாருங்கம்மா? ஃபர்ஸ்ட் 1519 பஜப்பூர் ஒரு போர் இருக்கு. அந்த பஜப்பூர் போர்ல பீரான் ஒரு பிளேஸை கேப்சர் பண்றாரு. பாபருக்கும் யூசுஃபாயின்னு சொல்லி ஒரு ஆள் சண்டை நடக்குது. இந்த சண்டையில ஜெயிச்சாரு. ஜெயிச்சு என்ன பண்றாருன்னா இவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார். பின்னாடி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார். பாபர் இவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார். சரி, இதுவரை புரியுதா பாருங்கம்மா? இதுவரை புரியுதா பாருங்க? புரியுதா? கிளியர் தானே? சரி, பாபருக்கு ஃபர்ஸ்ட் பேட்டில் 1519 நடக்குது. பீரா இடத்த கேப்சர் பண்ற. எந்த இடத்துல இருக்குன்னா பஜப்பூர்ன்ற ஒரு இடத்துல நடக்குது. பாபருக்கு யூசுஃபாயின்னு சொல்லி ஒரு ஆளு ஜெயிச்சுட்டு அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அடுத்து 1519 பேஷ்வர்ன்ற ஒரு இடத்த கேப்சர் பண்றாரு. நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா 1524
பஞ்சாப், பிரசன்ட் டே பாகிஸ்தான். பஞ்சாப்ல நடக்குது சண்டை. பஞ்சாப்ல சண்டை நடக்குது. பாபர் வாசஸ் தௌலத் கான் லோடி. தௌலத் கான் லோடி. ஸோ இவங்க 2 பேர் சண்டை நடக்குது. இந்த சண்டையில பாபர் ஜெயிச்சாரு. பாபர் ஓன் த பேட்டில். சொல்ல புரியுதா? ஸோ பாபருக்கும் தௌலத் கான் லோடிக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டையில யார் ஜெயிச்சாரா? தௌலத் கான் லோடியை டிஃபீட் பண்ணி ஓட விட்டாரு. இவர் ராஜாவா இருப்பார், இனிஷியலா கிங்கா இருப்பார். இவரை என்ன பண்ணுவாரு? நீ இன்னும் ராஜாலாம் கிடையாது, கவர்னர் சொல்லிட்டு கவர்னர் ஆக்கிட்டு போயிடுவார். மொத்தமா கேப்சர் பண்ணிடுவார். இப்போ பாருங்க, மேப் வரைகிறேன். ஸோ இந்த வரையும் வந்துட்டார். ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த இடம் வரையும் கேப்சர் பண்ணிட்டார் பாபர். புரியுதா பாருங்க? இந்த இடம் வரையும் கேப்சர் பண்ணிட்டார். ஸோ இது வரையும் கேப்சர் பண்ணிட்டார். ஸோ இந்த இடம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பெஜாரான்ற ஒரு பேஜ்பூர்ல பேரான்ற ஒரு இடத்துக்கு கேப்சர் பண்ண, பேஷ்வரை கேப்சர் பண்ண. அடுத்து வந்து என்ன பண்ணாரு? பஞ்சாபை கேப்சர் பண்ணிட்டார். புரியுதா? ஸோ காபூல ரூல் பண்றாரு, பேஷ்வரை கேப்சர் பண்ணாரு. இந்த இடத்துல லாகூர் வரையும் வந்துட்டார். சரிங்களா? ஸோ அடுத்து பார்ப்போமா? அடுத்து என்ன பண்றாரு பார்ப்போமா? ஸோ இந்த இடத்துல கேப்சர் பண்ணார். அடுத்து 1526 தான் என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். யார் இவரை கூப்பிட்டுருப்பா அப்படின்னா தௌலத் கான் லோடி. இவர் யாருப்பா? கவர்னர் ஆஃப் பஞ்சாப். ஸோ பஞ்சாப்ல கவர்னர் சொன்னல, அந்த ஆளும் ராணா சங்கான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருப்பாரு. இவர் வந்து பார்த்தோன்னா கன்மான் ஒரு இடத்த ரூல் பண்ணுவார். இவங்க 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லி பாபர் கூப்பிடுவாங்க. ஆனா இவங்களுக்கே அது பின்னாடி பிரச்சனையா போகும். சரிங்களா? பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். ஸோ முதல் பேட்டில், ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், பாபர் வாசஸ் இப்ராஹிம் லோடி. இந்த சண்டையில பாபர் போட்டு இப்ராஹிம் அடி அடிச்சு ஓட விட்டு இவரை கொன்னுறார். வெட்டி வீசுற, தலையை வெட்டி வீசுற. இப்ராஹிம் லோடி இங்க இருக்கவே கூடாது. டெல்லி சுல்தான் இதோட முடியுது. ஸோ இப்ராஹிம் லோடி தான் என்னது? கடைசி மன்னர். யாரு? டெல்லி சுல்தான்ஸோட கடைசி மன்னர் யாரு? இப்ராஹிம் லோடி. போட்டு அடிச்சு ஓட விட்டாரு. சரி, எப்படிப்பா ஜெயிச்சாரு? பாபர் எப்படி ஜெயிச்சார் அப்படின்னா பாருங்க, தனியா வரையறேன். பாபர் வர்சஸ் இப்ராஹிம் லோடி. இந்த சண்டையில பாபர் என்னெல்லாம் பண்ணிருப்பார்னா, அவர் 15,000 பேர் வச்சிருப்பாருப்பா. சேனை வீரர் 15,000 பேர் வச்சிருப்பாரு. கன் பவுடர் யூஸ் பண்ணிருப்பாரு. வீரங்கி யூஸ் பண்ணிருப்பாரு. மிலிட்டரி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. ஸ்ட்ராங்கான மிலிட்டரி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆர்டிலேட்டரி வெல்ஃபேர். இதான் வீரங்கி யூஸ் பண்ணியிருப்பார். இதெல்லாம் யூஸ் பண்ணனாலதான் இப்ராஹிம்லோடைய டிஃபீட் பண்ண முடிஞ்சு. சொல்றது புரியுதா பாருங்க. ஸோ பாபர் தனியா டிஃபீட் பண்ணல. அவர் என்ன பண்ணாரு? கன் பவுடர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாரு, மிலிட்டரி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாரு, ஸ்ட்ராங்கான அட்வான்ஸ் மிலிட்டரி வெப்பன் யூஸ் பண்ணாரு, அப்புறம் வீரங்கி யூஸ் பண்ணாரு. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இப்ராஹிம்லோடைய ஜெயிச்சார். இப்ராஹிம்லோட ஜெயிச்சு என்ன பண்ணார்? அவர் வெட்டி வீசுவார், கில் பண்ணிடுவார், கொன்றுவார். புரியுதா பாருங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். முதல் பேட்டில் ஆஃப் பானிபட்னு சொல்லுவாங்க. புரியுதாமா? சரி, பாபரை யாரு சண்டை கூப்பிட்டது? சண்டை வேணா யாருப்ப கூப்பிட்டது அப்படின்னா தௌலத் கான் லோடியும் ராணா சிங்கவும். இவங்க தான் வந்து இப்ராஹிம் லோடியோட ஒரு பிரச்சனை தாங்க முடியல, சும்மா நோண்டிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதை எழுதிக்கங்க. சரிங்களா? அடுத்து போமா, அடுத்த பேட்டில் பார்ப்போமா? அடுத்த பேட்டில் வந்து பார்த்தோன்னா அடுத்த பேட்டில் ஆஃப் கன்வா. 1527 ஏடில. 1527 ஏடில பாபருக்கும் யாருக்கும் சொன்னா ராணா சங்கா. இவர் தானே கூப்பிட்டு இருப்பாரு பாபரை, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாரு. வந்து ராஜ்யத்தை புடிச்சிட்டு நம்மளை கொடுத்துட்டு போய் நினைச்சிருப்பாரு. ஆனா இல்ல, இனிமே எவனுமே எனக்கு எதிரி வரும்னு சொல்லிட்டு இவனை போட்டு அடிப்பாரு. ராணா சங்கா போட்டு அடிப்பாரு. ராணா சங்கா வந்து எந்த இடத்துல ரூல் பண்ணுவார் அப்படின்னா கன்மான்ற இடத்துல ரூல் பண்ணுவாரு. கன்மான்ற இடத்துல இந்த கன்மான்ற பிளேஸ் எக்கிறது ஆக்ரால இருக்கு. சரிங்களா? இவருக்கும் சண்டை. இந்த சண்டையில யார் ஜெயிக்கிறா? பாபர் ஜெயிச்சிடாரு. சொல்ல புரியுதா? பாபர் ஜெயிச்சிடாரு. இங்க அதான் கொடுத்துருக்கேன். பேட்டில் ஆஃப் கன்வால பாபர் என்ன பண்ணாரு? ராணா சங்காவை டிஃபீட் பண்றாரு. இந்த கன்மான்ற பிளேஸ் எங்க இருக்குன்னா ஆக்ரால இருக்கு. புரியுதா? ஆக்ரால இருக்கு. இந்த சண்டைக்கு அப்புறம் பாபருக்கு என்ன டைட்டில்னா கசி அப்படின்ற டைட்டில் கிடைக்குது. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. எந்த சண்டைக்கு அப்புறம் பாபருக்கு கசின்ற டைட்டில் கிடைச்சிச்சுன்னா
இந்த சண்டைக்கு அப்புறம் தான் பாபர் என்ன பண்ண ராணா சங்கா தோக்கடிச்சதுக்கு அப்புறம் கசினோ டைட்டில் கிடைக்குது. புரியுதா? சரி, அடுத்தது பேட்டில் ஆஃப் சந்தேரி. பேட்டில் ஆஃப் சந்தேரி. ஸோ பாபருக்கும் மெதினி ராய்னு ஒரு ஆளு, பாபருக்கும் மெதினி ராய்னு சொல்லிட்டு ஒரு ஆள். இவர் வந்து பார்த்தோன்னா மால்வா நாட்டு மன்னர், மால்வாவோட கிங்கு. இவருக்கும் சண்டை எடுக்கு. இந்த சண்டையில பாபர் டிஃபீட் பண்ணி ஜெயிச்சிடார். புரியுதா பாருங்க? டிஃபீட் பண்ணி ஜெயிச்சிடார். இந்த சண்டைக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, பாபர் வந்து தங்களை கல்யாணம் பண்ணிப்பாரு, தங்களை பலாத்காரம் பண்ணிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ராஜ்புட்ஸ் பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன பண்ணாங்க, சதியில போய் உழுதுட்டாங்க, நெருப்புல போய் உழுதுட்டாங்க. ரொம்ப ரொம்ப துயரமான சம்பவம். சரிங்களா? இந்த சண்டை ரொம்ப ரொம்ப முக்கியமான சண்டை. 1522 பேட்டில் ஆஃப் செந்தேரியில பாபருக்கும் மெதினாரைக்கும் சண்டை நடக்குது. பாபர் என்ன பண்ணாரு, மெதினாரை டிஃபீட் பண்ணோன்னு மெதினா ராஜ்யத்தில் உள்ள பொண்ணுங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சூசைட் பண்ணிட்டாங்க. சதி, நெருப்பை மூட்டி இறந்து போயிடுவாங்க. எல்லாருமே சூசைட் பண்ணி செத்து போயிடுவாங்க. சரிங்களா? அடுத்து பேட்டில் ஆஃப் காகர். ரொம்ப கடைசி முக்கியமான பேட்டில் பார்ப்போம். பேட்டில் ஆஃப் காகரான்னு சொல்லுவாங்க. பேட்டில் ஆஃப் காகரான்னு சொல்லுவாங்க. பாபரோட கடைசி சண்டை. பேட்டில் ஆஃப் காக்ரா 1529 ஏடில. இந்த சண்டையை வந்து பார்த்தோன்னா பாபர் வர்சஸ் முகமது லோடி. யாருப்பா அந்த முகமது லோடி அப்படின்னா, இப்ராஹிம் லோடியோட தம்பி. இப்ராஹிம் லோடியோட தம்பி தான் இந்த ஆளு. முகமது லோடின்ற யாரு? இப்ராஹிம் லோடியோட தம்பி. இந்த முகமது லோடிக்கு யார் ஹெல்ப் பண்ணானா, ஆப்கான் ட்ரைப்ஸ் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஆனா பாபர் என்ன பண்றாரு? ஜெயிச்சாரு. பாபர் ஓன் த பேட்டில். பாபர் பயப்படவே இல்லை, எல்லாரையும் வெட்டி வீசுறாரு. இந்த காக்ரான்ற பிளேஸ் எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்குப்பா. இருக்கு. புரியுதா பாருங்க? இதுவரையும் புரியுதா பாருங்கம்மா. பேட்டில்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. நான் பேட்டில்ஸ் சொல்றேன். இதுவரையும் புரியுதா பாருங்க. பாபருக்கும் முகமது லோடியோட தம்பிக்கு சண்டை நடக்குது. இந்த சண்டையில யார் ஜெயிச்சரா? இவர் ஜெயிச்சுட்டு என்ன பண்றாரு? கேப்சர்ட் பெங்கால் அண்ட் பீகார். புரியுதா பாருங்கம்மா? இதுவரையும் கிளியரா இருக்காமா? கிளியரா இருக்கா? சரி. இதுவரையும் கிளியரா இருக்குல்ல? சரிப்பா, சரி. ஸோ பாபர் என்னென்ன பிளேஸ் கேப்சர் பண்ணா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1519 இந்த இடம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்த கேப்சர் பண்ணுவார். அடுத்து பேஷ்வரை கேப்சர் பண்ணுவார். அடுத்து பஞ்சாபை கேப்சர் பண்ணுவார். அடுத்து டெல்லியை கேப்சர் பண்ணுவார். அடுத்து என்ன பண்ணுவாரு? இந்த இடத்த ராஜ்புட் ஸ்டைல் ஒவ்வொன்றா கேப்சர் பண்ணுவார். அடுத்து என்ன பண்றாரு? பீகாரை கேப்சர் பண்ணாரு, பெங்காலை கேப்சர் பண்ணார். இதுதான்ப்பா இவரோட படையெடுப்பு. மொத்தமா இது எல்லா இடத்தையும் கேப்சர் பண்ணார். இந்த இடத்த ஃபுல்லா கேப்சர் பண்ணாரு. புரியுதா பாருங்க? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாரு? பீரான்னு சொல்லிட்டு ஒரு கோட்டையை கேப்சர் பண்ணாரு. அடுத்து பேஷ்வர் எப்போ? 1519 ஏடியில. அடுத்து 1019 என்ன பண்ண? பேஷ்வர் ஒரு கோட்டை கேப்சர் பண்ணாரு. அடுத்தது 1524 பஞ்சாபை கேப்சர் பண்ணாரு. 1526 ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். அடுத்து 1527 என்ன பண்ணாரு? கன்வா, இந்த சைடு இருக்குல்ல, ஆக்ரா சைடுல உள்ள ஒரு சின்ன பிளேஸை கேப்சர் பண்ணுவாரு. அடுத்து 1528 மெஹந்தி ராய் அப்படின்ற ஒரு ஆளை கேப்சர் பண்ணுவாரு. அடுத்து கடைசி பேட்டில் 1529 என்ன பண்ணாரு? இந்த ஈஸ்ட் இந்தியாவை கேப்சர் பண்றாரு. புரியுதா பாருங்க? ஸோ இதுதான் பாபரோட படையெடுப்பு. மொத்தமா இந்த இடத்த ஃபுல்லா கேப்சர் பண்ணார். சரியா? சரி, இதுதான் பார்க்க போறோம். ஒவ்வொரு பேட்டில் இங்க கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்து பார்ப்போம். சரி, இவருக்கு என்ன டைட்டில் கொடுத்தாங்கன்னா, இவரே என்ன பாதுஷான்னு பேர் வச்சுட்டார். என்னன்னு பேர் வச்சுட்டார்? பாதுஷா. இது ஒரு 2ஆம் டைட்டில். ஃபர்ஸ்ட் கசீன் ஒரு டைட்டில் பார்த்தோம். கசீன் சொல்லிட்டு ஒரு டைட்டில் பார்த்தோம். அடுத்து வந்து பாதுஷா. இவரே டைட்டில் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இவர் ரூல் வந்து பார்த்தோன்னா 1526 1530 வரையும் தான் இந்தியாவில். 4 வருஷம் தான் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இவர் ரூல்ஸ் ரொம்ப குட்டியோடு காணா. 4 வருஷம் தான். ஆனா நிறைய விஷயம் பண்ணார். சண்டை போட்டுட்டே இருந்தாலுமே நிறைய விஷயம் அட்மினிஸ்ட்ரேஷன் மாற்றுவார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜெகதீஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு பழைய நில முறையை கொண்டு வருவார். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பா. ஜெகதீஷ்ன்ற
நிலமுறையை யார் அறிமுகப்படுத்துறா அப்படின்னா பாபர். பாபர் ஜெகதீஷ்ன்ற ஒரு பழைய முறையை அறிமுகப்படுத்திருப்பாரு பாபர். என்னன்னா யாருக்குன்னா நோபல்ஸோட சப்போர்ட்டை வாங்குறதுக்காண்டி என்ன பண்ணிருப்பாரு, அவங்களுக்கு கொடுத்துருப்பாரு, அவங்களுக்கு லேண்டை கொடுத்துருப்பாரு. இந்த லேண்டை நீங்க வச்சுங்க, இந்த லேண்டை நீங்க வச்சுங்கன்னு சொல்லிட்டு பழைய லேண்ட் கிவிங் சிஸ்டத்தை கொண்டு வந்திருப்பாரு ஜெகதீஷ் ஒரு சிஸ்டத்தை. சரியா? அடுத்து என்ன சார் பண்ணுவாரு அப்படின்னா, இவர் ஆர்மியை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார்ப்பா. எல்லா சைடும் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட், நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எல்லா சைடும் ஆர்மியை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். எல்லா பாடும் சென்டர் பண்ணுவார். சரிங்களா? சென்டர் பண்ணுவார். அதுக்கப்புறம் இவர் என்ன ஃபேமஸ்னா, துப்பாக்கி மற்றும் வெடிமருந்து பயன்படுத்த ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆளுப்பா. துப்பாக்கி மற்றும் வெடிமருந்து வீரங்கி பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப பிரபலமானவர். ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வீரங்கி அறிமுகப்படுத்த யாரு, இவர் தான் அறிமுகப்படுத்திருப்பாரு. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வீரங்கி அறிமுகப்படுத்த யாரு, இவர் தான் அறிமுகப்படுத்தாரு. சரி, அடுத்து என்ன அப்படின்னா, இவர் தனக்குத்தானே ஒரு எழுதின ஆட்டோபயோகிராபி துசக்கை பாபரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னைத்தானே எழுதியிருப்பார். தன்னோட வரலாறு தானே எழுதியிருப்பார். என்னோட வரலாறு நானே எழுதுறேன்னு சொல்லிட்டு துருக்கிய மொழியில எழுதியிருப்பார். டிஎன்பிசி கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின். பாபரோட ஆட்டோபயோகிராபி என்ன அப்படின்னா தசகை பாபரி பாபர் நாமான்னு சொல்லுவாங்க. அது என்ன மொழியில் எழுதப்பட்டனா துருக்கிய மொழியில் எழுதப்பட்டது. இதுல அவரை மட்டும் எழுதல, இந்தியன் ஜியாகிரபி, இந்தியோட கல்ச்சரு எல்லாத்த பத்தி எழுதியிருப்பார். புரியுதாமா? தசகை பாபரியில அவரை மட்டும் குறிப்பில்ல, அவர் வாழ்க்கையில இருந்த மட்டும் இந்தியோட கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு, இந்தியோட ஜியாகிரபி பவுண்டரி இருந்துச்சு, எப்படி எல்லாம் கேப்சர் பண்ணான்ற எல்லாத்த பத்தி எழுதியிருப்பார். புரியுதா? சரி, அடுத்தது பார்ப்போம். இவரே பார்த்தா ஒரு பாரசீகத்துல பயங்கரமான புலவருமா, அதனால இவரே ஒரு ஸ்கிரிப்ட் உருவாக்குறாரு. பாபுரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் உருவாக்குறாரு. சரிங்களா? இவர் கவிதை வசம் எழுதுற ஸ்கிரிப்ட் பார்த்தா பாபரி ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மற்றபடி வேற எதுவும் முக்கியம் இல்ல. சரிங்களா? அடுத்து இது ரொம்ப முக்கியம்ப்பா, சர்பாக்குன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சர்பாக்குன்னு சொல்லுவாங்க. சூப்பரா இருக்கும். என்னன்னா ஒரு தோட்டம்ப்பா, பூந்தோட்டம் சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும். யாராவது பாத்திருக்கீங்களாமா? தோட்டத்தை யாராவது போயிருக்கீங்களா? நல்லா இருக்குமா அந்த தோட்டம் எல்லாம், போய் பாருங்க. டெல்லியில இருக்கும். சரிங்களா? டெல்லியில இருக்கும். சார்பாகான்னு சொல்லுவாங்க. 4 சீசன்லயுமே சூப்பரா இருக்கும். 4 சீசன் இருக்குல்ல, சம்மர் வின்டர் அந்த சீசன் இருக்குல்ல, அந்த சீசன் 4 சீசன்லயும் சூப்பரா இருக்கும். இந்த சார்பாகான்னு சொல்றது தோட்டத்தை உருவாக்கணும் யாருன்னா பாபர். இது என்ன மொழியில என்ன ஸ்டைல உருவாக்கினா பெர்ஷியன் ஸ்டைல உருவாக்கி இருப்பாரு. அந்த தோட்டத்தை எப்படி உருவாக்கினா பெர்ஷியன் ஸ்டைல உருவாக்கி இருப்பாரு. அடுத்து பானிபட்ல என்ன பண்ணிருப்பாருன்னா கபூலி மாஸ்க் ஒரு பள்ளியரசில் கொண்டு வந்திருப்பாரு. அப்புறம் ரோஹில்கண்ட்ல என்ன பண்ணிருப்பாரு, சாம்பல்னு சொல்லிட்டு பள்ளியரசில் கொண்டு வந்திருப்பாரு. இந்த மாதிரி 2 விஷயம் பண்ணிருப்பாரு. சரிங்களா? சரி, அடுத்தது பார்ப்போம். ஸோ இவரோட காலத்துல பார்த்தா ராம்பக் ரொம்ப முக்கியம்ப்பா. ஆக்ரால ஒரு தோட்டம் கொண்டு வந்திருப்பாரு. அடுத்து இவரோட காலத்துல தான் இதான் இந்த தோட்டம்ப்பா நான் சொன்னல, ராம் பகான்னு சொல்லி ஒரு தோட்டம் சொல்ல, அதே இந்த மாதிரி தோட்டம், இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே தோட்டம் வச்சு இப்ப நம்ம பண்றோம்ல, அதே டிக்ரேஷன் அவர் பண்ணியிருப்பாரு. இந்த தோட்டம் தான் பின்னாடி இந்த முகல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபவுண்டேஷன் அமைஞ்சிச்சு. எப்படி கட்டளைகளை உருவாக்கணும், எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் ரூல் பண்ணணும்னு சொல்லிட்டு இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன், இவரோட அந்த மிலிட்ரி, அப்புறம் இவரோட கலை சம்பந்தப்பட்ட விஷயம் தான் எல்லாருமே ஃபவுண்டேஷன் அமைஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். சரி, அடுத்து ஹுமாயூன்பா. இது வரையும் புரியுதா பாருங்க. பாபர் புரியுதாப்பா? இது வரையும் புரியுதா? சரி, ஸோ பாபரை பத்தி கொஸ்டின் கேட்கிறேன். ஸோ பாபரோட ஆட்டோபயோகிராஃபி என்னப்பா? கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாபரோட ஆட்டோபயோகிராஃபி என்னப்பா? பாபரோட ஆட்டோபயோகிராஃபி எனிபடி? பாபரோட ஆட்டோபயோகிராஃபி என்னப்பா? தசகை பாபரி. சூப்பர்பா. என்ன மொழியில் எழுதப்பட்டது? தசகை பாபரி. என்ன மொழியில் எழுத இல்ல பாபர் நாமான்னு சொல்லுவாங்க. தசகை பாபரின்னு சொல்லுவாங்க. என்ன மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா துருக்கிய மொழியில் எழுதப்பட்டது. ஆனா இவர் எல்லாமே பெர்ஷியன்ல செஞ்சிருப்பாரு. அந்த மொழி மட்டும் துருக்கி மொழி. சரிங்களா? சூப்பர்மா. சூப்பர். சரி, அடுத்து பார்ப்போம். ஹுமாயூன் பாபரோட ஃபர்ஸ்ட் சன், முதல் பையன். புரியுதா? சோ பாப்போமா. சரி, ஏன்பா இவருக்கு ஹுமாயூன் பேர் வச்சாங்க? சூப்பர்மா. தர்கீஸ். சூப்பர்மா. சரி, ஹுமாயூன் ஏன்பா பேர் வச்சானா, ஹுமாயூனா என்ன மீனிங்னா அதிர்ஷ்டம்னு அர்த்தம். அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். ஹுமாயூனா அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம்.
சரிங்களா. ஆனா இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு துரிதவாளி. இவர் பேர் வந்து பார்த்தோன்னா என் பேர் லட்சுமின்னு வச்சிருப்பாங்க. ஆனா என் பேர் லட்சுமி தான். ஆனா நான் படுறதெல்லாம் துன்பம்னு சொல்லுவாங்கல்ல. சில பேர் சொல்லுவாங்க என் பேர் லட்சுமின்னு வச்சிருப்பாங்க, என் பேர் நிம்மதி வச்சிருப்பாங்க, என் வாழ்க்கை நிம்மதியே இல்லைன்னு. அதே மாதிரி ஹுமாயூன் ஒரு பேரு. ஹுமாயூன் தான் மீன் அதிர்ஷ்டசாலின்னு பொருள். ஆனா இவர் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே கிடையாது. ரொம்ப ரொம்ப துரிதவாளி சொல்லுவாங்களே, அன்லக்கி பர்சன் சொல்லுவாங்களா. இவர் பேர் வந்து மீனிங் வந்து லக்கி தான்ப்பா. ஆனா அவர் வாழ்க்கையில ஃபுல்லா அன்லக்கியாவே வாழ்ந்திருக்காரு. சரியா, நம்ம பசங்க டிஎன்பிசி பசங்க மாதிரியே சரியா அன்லக்கியா வாழ்ந்திருக்காங்க. காலப்பெல்லாம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்ல அந்த மாதிரி. சரியா. சோ ஹுமாயூன் தேவுக்கு மீனிங் வந்து பார்த்தோம்னா ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து பார்த்தோம்னா அன்லக்கி ரூலர், அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு ரூலர், சரிங்களா. இவர் வந்து பார்த்தோன்னா உங்க அப்பா மாதிரி சிறந்த ரூலர் தான் கிடையாது. அப்பா மாதிரி சிறந்த ரூலர் தான் கிடையாது. இவருக்கு வந்து 3 தம்பிங்க. ஆனா 3 பேருக்கு ஆகவே ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் பையன் பேர் என்ன, ஹுமாயூன். ஃபர்ஸ்ட் பையன் பேர் ஹுமாயூன். 2வது பையன் பேர் காமரான். இவன் காந்தாரன்ற ஒரு இடத்த ரூல் பண்ணுவான். ஹுமாயூன் வந்து டெல்லியை ரூல் பண்ணுவார். அஸ்காரி வந்து காபூல ரூல் பண்ணுவார். ரிமைனிங் பிளேஸ்ல வந்து ஹிண்டா ரூல் பண்ணார். இந்த மாதிரி 4 பேர் 4 இடத்த பிரிச்சு எடுத்துட்டாங்க. 4 பேர் 4 இடத்த பிரிச்சு ரூல் பண்ணிட்டாங்க. சரிங்களா. ஆனா இந்த 4 பேருக்கு ஒருத்தர் கூட ஆகவே ஆகாது. எப்போதுமே சண்டை போட்டே இருப்பாங்க. ஆகவே ஆகாது. சரிங்களா. பார்ப்போம். இவர் காலத்துல ஷெர்ஷான்னு ஒரு எனிமி இருந்தாருப்பா. இந்த ஆளை பார்த்தா நம்ம பார்ப்போம். ஸோ பின்னாடி பார்ப்போம். சரிப்பா. இப்போ ஒவ்வொரு பேட்டில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டில். ஸோ ஹுமாயூனோட ஃபர்ஸ்ட் பேட்டில் 1537 ஃபர்ஸ்ட் பேட்டில். சரிங்களா, எழுதிக்கிங்க. யாருன்னா ஹுமாயூன் வர்சஸ் பகதூர் ஷா. பாபர் எழுதிட்டானா. ஹுமாயூன் வர்சஸ் பகதூர் ஷா. இந்த பகதூர் ஷா எந்த இடத்த ரூல் பண்ணார்னா குஜராத். ஸோ ஹுமாயூன் ஜெயிச்சிறார். ஸோ ஹுமாயூனுக்கும் பகதூர் ஷாவுக்கும் நடந்த சண்டையில பகதூர் ஷாவை டிஃபீட் பண்ணிட்டு என்ன பண்ணார், ஹுமாயூன் வந்து பார்த்தோன்னா எந்த இடத்தை கேப்சர் பண்றாரு, குஜராத்தை கேப்சர் பண்றாரு. புரியுதா, குஜராத்தை கேப்சர் பண்றாரு. நெக்ஸ்ட் என்ன சார் பண்றாரு அடுத்துனா, இவர் ஃபர்ஸ்ட் எனிமி இவர் தான்ப்பா. அவங்க அப்பா காலத்துல இருந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பா பகதூர் ஷா. அதனால இவரை ஃபர்ஸ்ட் அடிப்பார். அடுத்தது 2வது படையெடுப்பு வந்து பார்த்தோன்னா, செகண்ட் வந்து பார்த்தோன்னா கலிஞ்சர் ஃபோர்ட்னு ஒரு ஃபோர்ட் இருக்குப்பா. கலிஞ்சர் துறைமுகம்னு சொல்லி ஒரு கோட்டை இருக்கும். அந்த கோட்டைக்குள்ள உள்ள அரசரை போட்டு அடிப்பார். 2வது படையெடுப்பு தான் 1537 தான் இதுவும். கலிஞ்சர் கோட்டைன்னு ஒரு கோட்டை இருக்கும். ஸோ சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கும். வாங்கலையும் சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கும். அந்த கோட்டையில எல்லா அரசரையும் அடிச்சுட்டு அந்த கோட்டையை கேப்சர் பண்ணுவார். சரிங்களா. ஸோ இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் பண்ணது. அடுத்தது பார்ப்போமா, அடுத்து என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் அடுத்தது 1539 2 பேட்டில். சௌசாக்கு முன்னாடி ஒரு பேட்டில் இருக்குப்பா. பேட்டில் ஆஃப் சுனர் சொல்லிட்டு ஒரு பேட்டில். அந்த சுனர்ன்ற பேட்டில் யாருன்னா ஹுமாயூன் வர்சஸ் ஷெர்ஷா. ஸோ இந்த ஹுமாயூன் என்ன பண்ணாரு, இதுல ஜெயிச்சிருவார். ஓன் த பேட்டில். புரியுதா பாருங்க. இந்த சுனன்றது எங்க இருக்கு அப்படின்னா, சுனன்றது யூபியில இருக்குப்பா. இந்த ஷெர்ஷா யாருப்பா அப்படின்னா இப்ராஹிம் லோடியோட ஜெனரல்பா. இப்ராஹிம் லோடியோட ஜெனரல் தான் யாரு, இந்த ஷெர்ஷா. இப்ராஹிம் லோடியோட ஜெனரல் தான் யாருன்னா இந்த ஷெர்ஷா. சரியா, இப்ராஹிம் லோடியோட ஜெனரல் தான் வந்து பார்த்தா ஷெர்ஷா. ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டில் நடக்கும். ஆனா ஜெயிச்சுவாரு. இவர் ஓட விட்டுருவார், ஷெர்ஷாவை ஓட விட்டுருவார். சரிங்களா. இவர் எந்த இடத்த ரூல் பண்ணா, பெங்கால் அண்ட் பீகாரை ரூல் பண்ணார். பீகாரையும் ரூல் பண்ணுவார். பீகாரை ரூல் பண்ணுவார். புரியுதா பாருங்கம்மா. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டில் வந்து பார்த்தோன்னா ஷெர்ஷாவோட சுனார். அடுத்து 2வது பேட்டில் சௌசா. இந்த பேட்டில் ஹுமாயூனை ஷெர்ஷா தோக்கடிச்சு ஓட விட்டுருவார். அடுத்து மறுபடியும் பேட்டில் நடக்கும். பேட்டில் ஆஃப் கன்னௌஜ்ல ஹுமாயூன் வந்து எதிர்பாராத தோத்து போய் ரொம்ப அடி வாங்கிடுவாரு. அவர் ஆர்மி ஃபுல்லா காலியாரும். இந்தியாவை விட்டே போயிடுவார். வெளியே போயிடுவார். புரியுதா பாருங்க. ஸோ தனியா எழுதி போறீங்க பாருங்க. பேட்டில் ஆஃப் சுனார். இந்த 3 பேட்டில் டிஎன்பிசி கொஸ்டின் பா. பேட்டில் ஆஃப் சுனார் எங்க இருக்கு, யூபியில. எந்த இடத்துல, யூபியில 1539 இந்த பேட்டில் நடக்குது. ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் நடக்குது. இந்த சண்டையில யார் ஜெயிக்கிறா, ஹுமாயூன் ஜெயிச்சராரு. அடுத்தது பேட்டில் ஆஃப் சௌசா. பேர் வைக்கிறேன், சௌசான்னு பேரை பாத்தீங்களா, நல்ல ஒரு பேர் வச்சா நல்லா இருக்கா. சாமி பாட போடக்கூடாது அந்த மாதிரி ஆகி போச்சு. பேர் வந்து ஒரு வித்தியாசமா வச்சிருக்காங்கல்ல. சரி,
ஹுமாயூன் வர்சஸ் அதே ஷெர்ஷா தான். இந்த சண்டேல யார் ஜெயினா ஹுமாயூன் தோத்துட்டு ஷெர்ஷா ஜெயிக்கிறாரு. புரியுதா? 1539. அடுத்து கடைசி பேட்டில் இவங்க கடைசி இவங்க 3 பேர் நடந்த கடைசி பேட்டில் வந்து பார்த்தோன்னா பேட்டில் ஆஃப் கன்னோஜ். பேட்டில் ஆஃப் கன்னோஜ் இல்ல பேட்டில் ஆஃப் பில்கிரிம் சொல்லுவாங்க. பேட்டில் ஆஃப் பில்கிரிம் இல்ல பேட்டில் ஆஃப் பில்கிரிம் ஆர் பேட்டில் ஆஃப் கன்னோஜ்னு சொல்லுவாங்க. 1540 ஹுமாயூன் ரொம்ப அசிங்கமா தோத்துக்குறாரு. அவர் ஆர்மியே போயிடும். டெல்லியை ஃபுல்லா யார் கேப்சர் பண்றா? ஷெர்ஷா கேப்சர் பண்றாரு. ஷெர்ஷா என்ன பண்றாரு? கேப்சர் டெல்லி. புரியுதா பாருங்கம்மா. இந்த 3 பேட்டில் தான். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் துனர், பேட்டில் ஆஃப் சௌசா, பேட்டில் ஆஃப் கன்னோஜ், பேட்டில் ஆஃப் பில்கிரிம். 1539, 39, 40. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஹுமாயூன் ஜெயிக்கிற. அடுத்த 2 பேட்டில் யார் ஜெயிச்சா? ஷெர்ஷா ஜெயிச்சிரு. கடைசி பேட்டில் என்ன பண்ண? டெல்லியை கேப்சர் பண்ணால ஹுமாயூன் என்ன பண்ண? டெல்லியை விட்டு நாட்டை விட்டு போயிடுறாரு. தலைமுறையோ ஆழ்வார். புரியுதா பாருங்க. இதுவரையும் புரியுதா பாருங்கம்மா. இதுவரையும் புரியுதா பாருங்க. ஓகேவா? கிளியர் தானே? இதுவரையும் கிளியர் தானம்மா? அடுத்து போலாமா? சரி, அடுத்து போலாம். அடுத்து பாருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் சௌசால தோத்து போயிடுறாரு. பேட்டில் ஆஃப் கன்னோஜ் இந்தியா விட்டு போயிடுறாரு. இவர் எங்க தங்கி இருப்பார்? இந்தியா விட்டு போயிடாரு. எங்க தங்கிருக்காரு? அமர்கோட்னு ஒரு கோர்ட் இருக்குப்பா. என்னன்னா ராஜ்புட் அரசர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்தா ஹுமாயூனுக்கு அடைக்கலம் கொடுப்பார். நீ கொஞ்ச நாள் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்புட் சேர்ந்த ஒரு ஆள் வந்து பார்த்தனா அமர்கோட்னு ஒரு பிளேஸ்ல வந்து பார்த்தனா கொஞ்ச நாள் ஹுமாயூனை தங்க வைப்பார். அங்கேதான் யார் பிறப்பா? அக்பர் பிறப்பார். அங்கேதான் அமர்கோட்ல தான் அக்பர் பிறப்பார். சரிங்களா? இவர் என்ன பண்ணுவார்னா தம்பிகள்கிட்ட போய் உதவி கேட்பார்ப்பா. தம்பி என்னைய போட்டு அடிச்சுட்டே இருக்காண்டா, சும்மா நோண்டாண்டா, சும்மா நோண்டிட்டே இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்பார். தம்பியாவது அண்ணனாவது போடாண்டு அப்படின்னு சொல்லி ஹுமாயூன் வந்து பார்த்தனா 1532 பேட்டிலா அது வேணாமா. அது வந்து சரி நான் சொல்றேன், கடைசியா சொல்றேன். அது கடைசியா வந்து சேர்த்து சொல்லும்போது சொல்றேன். சரிங்களா? அது கடைசியா சேர்த்து சொல்லும்போது சொல்றேன். சரிங்களா? சொல்றேன், அதே சேர்த்து சொல்றேன், கடைசியா சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ ஹுமாயூன் வந்து என்ன பண்ணுவார்னா தம்பி இந்த மாதிரி நான் ஹெல்ப் பண்றேன், எனக்கு ஹெல்ப் பண்றா, இவன் போட்டு சும்மா அடிச்சுட்டே இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது கமரனு அந்த அஸ்காரி யாருமே கண்டல் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன். பதிலுக்கு என்ன பண்றாங்க? துரத்தி விட்டானீங்க. இவர் என்ன பண்றாருன்னா ஷா ஆஃப் ஈரான் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான்பா. அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாரு. ஷா ஆஃப் ஈரான் சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து பார்த்தோன்னா இருப்பான். அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாரு. இங்க பாருங்க, மேப் வரையின பாருங்க. இந்த இடத்த விட்டு ஓடிட்டாரு அவரு. இனிமே இந்தியா பக்கத்து வர முடியாது. ஏன்னா வந்தா ஷெர்ஷா அடிப்பான். சரியா? இந்த இடத்துல அவன் தம்பியை ரூல் பண்றாங்க. இங்க போய் கேட்டாலும் ஒத்துக்க மாட்டாங்க. இங்க வந்து ஈரான் சேர்ந்த ஒரு ஆள் இருப்பான், ஷா ஆஃப் ஈரான் சொல்லிட்டு. ஈரானோட மன்னர் ஷா ஆஃப் ஈரான் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். சரிங்களா? அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாரு. அவன் ஹெல்ப் பண்றேன், ஆனா உன் தம்பியில் அடிச்சு காலிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு. எனக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரு அமைதி ஒப்பந்தம் நடக்குது. இவர் ஒத்துப்பாரு. ஹுமாயூனுக்கும் ஷா ஆஃப் ஈரானுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தப்படி ஒத்துப்பாரு. ஆனா என் தம்பி யாரையும் கொல்லக்கூடாது. என்னன்னா அண்ணன்ல என் தம்பி யாரையும் கொண்டுடக்கூடாது. நீ வந்து அவன் ராஜ்யத்தை கேப்சர் பண்ணிக்க, ஆனா அவங்கள கொல்லக்கூடாதுன்னு சொல்லிப்பாரு. இதன்படி ஒப்பந்தம் நடக்குது. 1555 ஒரு சண்டை நடக்குதுப்பா. 1555 ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டை தான் ரொம்ப முக்கியமான சண்டை. இங்க கொடுத்துருப்பாங்க, மச்சிவாரா போர். ஹுமாயூனும் என்ன பண்ணுவாரு? ஹுமாயூனு ஷா ஆஃப் ஈரான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹுமாயூனோட பிரதர்ஸை போட்டு அடி நடிப்பாங்க. ஹுமாயூனோட பிரதர் 2 பேர் இருக்காங்கல்ல, அஸ்காரி அண்ட் கமல், அஸ்காரி அண்ட் கமருதீன் 2 பேரும் போட்டு அடியை நடிப்பார். 2 பேரும் போட்டு அடிச்சு இவங்க ஜெயிச்சறாங்க. ஒப்பந்தத்தின்படி என்ன பண்றாருன்னா ஷா ஆஃப் ஈரான் வந்து பார்த்தா அவங்க உயிரோடு விட்டுறாரு. ஒப்பந்தத்துப்படி என்ன பண்றாரு? ஹுமாயூனோட தம்பியை உயிரோடு விட்டார். ஆனா இந்த பிளேஸ் ஃபுல்லா யார் கேப்சர் பண்றா? அவன் தம்பி ரூல் பண்ண பிளேஸ் எல்லாத்தையும் யார் கேப்சர் பண்றா? ஷா ஆஃப் ஈரான் கேப்சர் பண்றாரு. புரியுதா பாருங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி என்ன பண்றாரு? ஷா ஆஃப் ஈரான் வந்து பார்த்தா அவன் தம்பியில உயிரோடு விட்டுட்டு என்ன பண்றாரு? அந்த பிளேஸ் மட்டும் அவர் கேப்சர் பண்றாரு. சரி, அடுத்தது இவர் ஒப்பந்தப்படி என்ன பண்றாருன்னா சூப்பரா ஆச்சு. அடுத்து வந்து பார்த்தோம்னா 1555 பேட்டில் ஆஃப் ஸ்ரீஹிந்த். மறுபடியும் இந்தியாவுக்கு வராரு. மறுபடியும் என்ன பண்றாரு? இந்தியாவுக்கு யார் வரா? ஹுமாயூன் வராரு. சரியான கோபத்தோட வராரு. பேட்டில் ஆஃப் ஸ்ரீஹிந்த். ஹுமாயூன் இந்த சைடு இருக்காரு. இந்த சைடு யார் போய் எதிரி? ஷெர்ஷா.
ஹுமாயூன் கூட யார் இருக்கா? ஷா ஆஃப் ஈரான் இருக்காரு. இந்த சண்டேல யார் ஜெயிச்சரா? ஹுமாயூன் ஜெயிச்சராரு. பேக் டு பவர். ஷெர்ஷாவை வெட்டி வீசிடுவார். ஷெர்ஷாவை வெட்டி வீசுவார். நீ தானே நீ அடிச்ச, உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஷெர்ஷா வெட்டி வீசுவார். சரியா? ஷெர்ஷா வெட்டி வீசுவாரு. ஆக்சுவலா ஷெர்ஷாவும் இருப்பாரு, வயசான ஒருத்தர் இருப்பாரு. இவரோட பேரை ஒருத்தர் ரூல் பண்ணுவான். இவரோட பேரை ஒருத்தர் சிக்கந்தர் ஷான்னு ஒருத்தர் இருப்பான். சிக்கந்தர் ஷான்னு ஒருத்தர் அவனும் ரூல் பண்ணுவான். இவர் வந்து பார்த்தனா என்ன பண்ணுவார்? ஒரு டம்மியா இருப்பாரு. ஆனா ரெண்டு பேரையும் வெட்டி வீசுவார். ஷெர்ஷா நீ உயிரோடவே இருக்க கூடாதா, உன்னை விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் வெட்டி வீசுவார். புரியுதா பாருங்க, புரியுதா பாருங்க. ஸோ பேட்டில் ஆஃப் ஸ்ரீஹிந்த் 1555 சிக்கந்தர் ஷான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. சிக்கந்தர் ஷான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. ஷெர்ஷாவோட பேரன். சரிங்களா? ஷெர்ஷாவோட பேரன். அவரும் ஷெர்ஷாவையும் ரெண்டு பேரும் யார் வெட்டுறா? ஹுமாயூன் வெட்டிடுறாரு. வெட்டி வீசிட்டு பேக் டு அந்த டெல்லியை கேப்சர் பண்றாரு. டெல்லியை கேப்சர் பண்றாரு. புரியுதா பாருங்கம்மா, புரியுதா பாருங்கம்மா. இது வரையும் புரியுதா பாருங்க. சரிங்களா? சரிம்மா, சூப்பர்மா. சரி, இவ்வளவுதான் பேட்டில் ஹுமாயூனை பத்தி. சரி பார்ப்போம் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னா. இவங்க வந்து ரூல் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளா இருந்துச்சுப்பா. ஏன்னா 1536 பாபர் செத்து போயிருப்பார். 30 வந்து பாபர் செத்து போயிருப்பாரு. 30 ரூல் பண்ணுவார். சரியா? அடுத்தது 55 ரூல் பண்ணுவார்ப்பா. கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் ரூல் பண்ணுவார். 11 வருஷம் ரூல் பண்ணுவார். ஏன் 11 வருஷம் ரூல் பண்ணுவாரு. ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவாளி. ரொம்ப துரதிருஷ்டவாளி. அன்ஸ்டேபிளான ரூலர். ஸோ இவங்க அண்ணன் தம்பிக்குள்ள அடிச்சுப்பாங்கப்பா. இவங்க அண்ணன் தம்பிக்குள்ள யாருமே ஒற்றுமையே இல்லை. யாரும் ஹெல்ப் பண்ணிக்கவே மாட்டாங்க. சரிங்களா? 15 வருஷத்துக்கு மேல ரூல் பண்ணவே இல்லை. 15 வருஷம் மேல ரூல் பண்ணவே இல்லை. சரியா? அடுத்தது இவர் எப்படி இறந்து போனார்னா, அரசர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டே இருப்பார். 1855 மாதிரி அரசர் ஆயிட்டோம், இனிமே நம்மளுக்கு எந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பார். ரொம்ப சந்தோஷமா இருப்பாரா? படிக்கட்டுல இருந்து நடந்து வருவார். இங்க ஒரு நூலகம் இருக்கும், லைப்ரரி இருக்கும். லைப்ரரி அப்படியே தவறி விழுந்து செத்து போயிடுவார். பாவி இடியப்ப மாதிரி ஆகி போச்சான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? படிக்கட்டு நடந்து வருவாருப்பா. தடுமாறி விழுந்து செத்து போயிடுவார். மண்டையில் அடிப்படி செத்து போயிடுவார். புரியுதா? சோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிரிக்கெட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாழ்க்கையில வந்து அதிர்ஷ்டமே கிடையாது. நம்மள சொல்லுவாங்க. எங்க வீட்டுல வந்து பார்த்தா செல்லாம செல்வம்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன்டா செல்வம்னு சொல்லி கூப்பிடுறாங்க? செல்வத்தை ஆனா இது வரைக்கும் காசு வந்து ஒரு 30,000 40,000 கண்ணை பார்த்ததில்ல. சில வீட்டுல சொல்லுவாங்கல்ல செல்வம் தங்கம்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா தங்கத்தை பார்த்தே இருக்க மாட்டேன் வாழ்க்கையில. அந்த மாதிரி ஆளு. ஹுமாயூன் பேர் மட்டும் தான் வச்சாங்க. ஆனா வாழ்க்கையில அவனுக்கு எந்த ஒரு அதிர்ஷ்டமும் கிடையாது. சாவுமே என்னாச்சு? தவறி விழுந்து செத்து போயிட்டான். சரியா? 1556 படிக்கல தவறி விழுந்து செத்து போயிட்டான். புரியுதா பாருங்க. சரி, அந்த பிளேஸுக்கு பேர் என்ன? தீன் பன்னான்னு சொல்லுவாங்க. அந்த பிளேஸ் வந்து என்னன்னா தீன் பன்னா. அந்த நூலகம் இருக்க பிளேஸ் தீன் பன்னான்னு சொல்லுவாங்க. புரியுதாமா? இதுவரையும் புரியுதாமா? தீன் பன்னான்னு சொல்லுவாங்க. சரிங்க, சூப்பர்மா. இப்ப நான் சொல்ற எழுதிக்கங்க. வாழ்க்கையில் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்விலும் தவறி விழுந்தார். ரீசெண்டா கேட்ட கொஸ்டின். வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த, இது ரீசெண்டா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், நல்லா இருந்துச்சுப்பா. தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்வை விட்டும் தவறி விழுந்து இறந்தார் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா அப்படின்னு சொல்லி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்வை விட்டும் தவறி விழுந்தார் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா? ரீசெண்டா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். யாருக்கா தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சூப்பர்ப்பா. ஸ்டான்லி லேண்ட்போல் ரீசெண்டா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. நோட் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின். அவன் செத்து போயிட்டேன், நானே கவலையில இருக்கேன், சிரிப்பு கேட்கறாதா அப்படின்னு சொல்லி டெம்ப்ளேட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆச்சு. நானே கஷ்டப்பட்டு செத்து போயிட்டேன், எனக்கு ஒரு கவிதையா? அவன் குடும்பம் செத்து அழுதுட்டு இருக்கு, உனக்கு எதுக்கு போய் கேட்கின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா அவர் பாத்துங்க லேண்ட்பூல் வந்து பார்த்தா விளாண்டுட்டு இருக்காரு. வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்வை விட்டும் தவறி விழுந்தார். இன்னும் ஒரு அருமையான வரிகள்ல ஸ்டான்லி லேண்ட்பூல். புரியுதாமா? சரி, அடுத்து போலாமா? சோ அவர் வந்து ஒரு கவிஞர்மா. அவர் ஒரு கவிஞர். சோ இவர் வந்து செத்து போயிட்டதை பார்த்து நகைச்சுவை சொல்லியிருக்காரு. ஓகேவாமா? சரி, அடுத்து போலாம்.
அடுத்து போலாம். சரி, அடுத்து போலாம்பா. இவர் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் ராஜ்யத்தை எப்படி திரும்பி எடுக்கலாம் அப்படின்ற மட்டும் தான் கவனம் செலுத்தினார் தவிர அட்மினிஸ்ட்ரேஷன் எதுவுமே பெரும்பாலும் இவர் பண்ணவே இல்லை. பெரும்பாலும் இவர் என்னவே பண்ணவே இல்லை. இவர் காலம் ஃபுல்லா ஷெர்ஷாவை சமாளிக்கவே இவருக்கு பெரிய குழப்பம் போச்சு. ஷெர்ஷாவை சமாளிக்கவே ஒரு பெரிய வேலையா போச்சு. சரிங்களா? ஷெர்ஷாவை சமாளிக்கவே ஒரு பெரிய வேலையா போச்சு. சரியா? இவ்வளவு வரலாறு, வாழ்க்கை வரலாறு யார் எழுதுறான்னா இவர் தங்கச்சி. தங்கச்சி என்ன பண்ணா அண்ணனோட வாழ்க்கை வரலாறு எழுதிக்கிறாங்க. குல்பதன் பேகம். குல்பதன் பேகம் ஒரு தங்கச்சி பேரு. அவங்க தங்கச்சி என்ன பண்ணிருப்பாங்க, ஹுமாயூனோட வாழ்க்கையை வரல ஹுமாயூன் நாமான்னு எழுதியிருப்பாங்க. ஹுமாயூன் நாமான்னு எழுதியிருப்பாங்க. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பா. ஹுமாயூன் நாமாவை எழுதினது யாருன்னா குல்பதன் பேகம். குல்பதன் பேகம். அவரோட காதல் கதை, அவரோட வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் எழுதியிருப்பார். எல்லாத்தையுமே எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது இவர் வந்து ஒரு எப்போதுமே ஒரு பர்சனல் லைப்ரரி வச்சிருப்பாருப்பா. அந்த லைப்ரரி புக்கு படிச்சுட்டு இருப்பாரு. அந்த லைப்ரரி வந்து கீழே செத்தும் போவார். அடுத்த இது ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரீவியஸ் கொஸ்டின். ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்திருப்பார் ஈரான்ல இருந்து. யாருன்னா சயீத் அலி அண்ட் அபு சமத். இவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா முகல் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் விஷயத்தை உருவாக்குவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். முகல் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் அடித்தளம் போட்டவர் யாருன்னா ஹுமாயூன். ஆனா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்த 2 பேர் யாருன்னா சயீத் அலியும் அபு சமதுன்னு சொல்லுவாங்க. 2 பேர். இவங்க 2 பேர் யாருன்னா பெயிண்டர் பா. அதாவது ஓவியங்கள், கையாலே ஓவியம் வரைவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் பா. பெர்ஷியால இருந்து கூட்டி வந்திருப்பார். பெர்ஷியால இருந்து கூட்டி இவங்க 2 பேர் ஆரம்பிச்ச விஷயம் தான் பின்னாடி என்ன உருவாகும், முகல் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் சொல்லி உருவாகும். முகல்ஸ் ஓவிய பள்ளியா உருவாகும். புரியுதா பாருங்கம்மா. ஸோ பெர்ஷியால இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரை கூட்டிடுவாரு. யாரு, ஹுமாயூன். மிர் சையத் அலியும் அபு சமதும் கூட்டிடுவாரு. இவங்க 2 பேர் தான் என்ன உருவாக்குவாங்கன்னா முகல் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் விஷயத்த பின்னாடி உருவாக்க பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. புரியுதா பாருங்க. சரி, அடுத்தது பார்ப்போம். சரி, சரிப்பா. இவங்க ஹுமாயூனோட கல்லறை எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்குப்பா. இதை கட்டது அவங்க ஒய்ஃபும் அவங்க பையனும் 2 பேரும் தான் கட்டியிருப்பாங்க. இதை பார்த்தா இன்ஸ்பைர் என்ன பண்ணிருப்பாங்க, பின்னாடி தாஜ்மஹால் கட்டியிருப்பாரு. ஷாஜகான் வந்து மும்தாஜ் கட்டியிருப்பார்ல, இதை பார்த்தா இன்ஸ்பைர் கட்டியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் என்ன பண்ணிருக்கா, ஹஸ்பண்ட் கல்லறை கட்டிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம். அந்த காலத்துல ஒய்ஃப் எப்படி இருந்திருக்காங்க, இந்த காலத்துல நம்ம சொல்ற மாதிரி இல்ல. சரியா? ரொம்ப கஷ்டம். அடி வாங்கினாலும் வெளியே சொல்லக்கூடாது, அந்த நிலைமை ஆகி போச்சு. சரியா? ஸோ என்னன்னா ஒய்ஃப் என்ன பண்றாங்க, ஹஸ்பண்ட் சேர்த்த துக்கத்துல என்ன பண்றாங்கன்னா கல்லறை கட்டியிருக்காங்க அவங்க பையனும் சேர்ந்து. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு கார்டன்ல கிராண்டா கட்டியிருப்பாங்க. சரிங்களா? கிராண்டன்ல கட்டியிருப்பாங்க. சரிங்களா? சரி, இதோட ஹுமாயூன் முடியுதுப்பா. அடுத்து நம்ம அக்பர் பார்க்க போறோம். பார்க்கலாமா? தலைவர் ஆள் பயங்கரமா இருக்கார்ல, மாசா இருக்கார்ல. ஸோ இந்த மாதிரி பையனை யாருக்கு தான் பிடிக்காது. சரியா? இந்த மாதிரி பையனை மீசை வச்சுட்டு இருந்தா யாருக்கு தான் பிடிக்காது. சாக்கோ பாய்ன்னு சொல்லுவாங்களே, இந்த காலத்து சாக்கோ பாய் மாதிரி அக்பர் வந்து பார்த்தோன்னா சாக்கோ பாய் பின்னாடி ரகடா மாறி இருப்பாரு. பாப்போமா? அக்பர் தான் பார்க்க போறோம். சரி, பார்ப்போம். சரி, அக்பர் வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துல பிறந்தாருப்பா? ஆல்ரெடி சொன்னேன். அக்பர் எந்த இடத்துல பிறந்தாரு? அக்பர் எந்த இடத்துல பிறந்தாரு? வீட்டுல சார், இல்ல ஹாஸ்பிட்டல்ல சார், அப்படிலாம் இல்ல. அமர்கோட்டுன்னு ஒரு பேசு நான் சொன்னேன்ல. ஹுமாயூன் வந்து ஒரு இடத்துல அடிக்கலம் வாங்கியிருப்பாரு. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் தங்கியிருப்பான்னு சொல்லி பார்த்தோம்ல. அமர்கோட்டுன்னு ஒரு பேசல 1542 பிறப்பார். 1542 பிறப்பார். சரிங்களா? 1542 தான் இவர் பிறப்பார். ஸோ பிறப்பாரு. சரிங்களா? இவங்க வந்து பார்த்தோன்னா நான் 14 வயசு இருக்கும்போது கிங் ஆயிடுவார். 14 வயசுல, அதாவது 1556 ஒரு மன்னர் ஆயிடுவார். 1556 மன்னர் ஆயிடுவார். இவருக்கு பயங்கரமா பக்க பலமா பைரம் கான், ரொம்ப முக்கியமான ஆளுப்பா. பைரம் கான் சொல்லிட்டு ஒரு ஆளு. ஸோ இவரோட அங்கிள் மாதிரி இருப்பார், கூடவே இருப்பார். ஸோ இந்தியாவிலே ஒரு மிகச்சிறந்த மன்னர்ப்பா. இந்தியாவிலேயே வந்து பார்த்தோன்னா அலெக்சாண்டர், அசோகருக்கு அப்புறம் கனிஷ்கருக்கு அப்புறம் ஒரு மிகச்சிறந்த மன்னர்னா யாரு, இவர் தான். ஏன்னா நிறைய விஷயம் நல்லது பண்ணியிருப்பாருப்பா. கிரேட்டஸ்ட் கிங்குப்பா. இவர் எம்பையர் ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பார். இந்தியா ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பார் எக்ஸப்ட் மீரட். மேவர் ராஜ்கோட்ஸ் ஒருத்தர் இருப்பான். மேவர் ராஜ்கோட்ஸ். இந்த மேவன்ற பிளேஸ் தவிர மற்ற எல்லா பிளேஸையும் கேப்சர் பண்ணியிருப்பார். மற்ற இந்தியாவில் எல்லா பிளேஸையும் கேப்சர், மூல முடுக்க எல்லாத்தையும் கேப்சர் பண்ணியிருப்பார். சரியா? சரி, பார்ப்போம் என்ன பண்றாருன்றத. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டில் தனியாக வச்சிருவோமா? பேட்டில் தனியாக ஒவ்வொரு எழுதுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். ஃபர்ஸ்ட் தான் இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்டிலே வரலாம். செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் 1556 நடந்த செகண்ட் பேட்டில். சரிங்களா? சரி, யாருன்னா அக்பர் வாசஸ் ஹீமு. இவர் ஒரிஜினல் பேரு ஹேமச்சந்திர விக்ரமாதித்யான்னு சொல்லுவாங்கப்பா. இவர் ஒரிஜினல் பேரு ஹேமச்சந்திர விக்ரமாதித்யான்னு சொல்லுவாங்க.
விக்ரமாதித்யா. ஹேமச்சந்திர விக்ரமாதித்யான்னு சொல்லுவாங்க, ஹேமு. ஸோ அக்பருக்கும் ஹேமுக்கும் நடந்துச்சு. இந்த சண்டையில என்ன நடந்துச்சுன்னா, அக்பர் சின்ன பையன் தான், சின்ன ஸ்மால் பாய், 13 வயசு பையன் தான். பைரம் கான் தான் பயங்கரமா சண்டை போடுவார். பைரம் கான் தான் என்ன பண்ணுவார், பயங்கரமா சண்டை போடுவார். சண்டை போட்டு இந்த இவனை கொன்றுவார். ஏய் யாரா நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சுட்டு என்ன பண்றாரு, கின்னு பொண்ணு வெட்டி வீசுறாரு, தலையை வெட்டி வீசிடுவார். ஹேமோட தலையை வெட்டி வீசிடுவார். சரியா? புரியா பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட்டில் பானிபட் எப்ப நடந்துச்சு இப்படியே சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் பேட்டில் பானிபட் எப்ப நடந்துச்சு, யாருக்கு நடந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேட்டில் பானிபட் யாருக்கு எப்ப நடந்துச்சு? கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் எப்ப நடந்துச்சு, யாருக்கு நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் எப்ப நடந்துச்சு, யாருக்கு நடந்துச்சு? கமெண்ட் பண்ணுங்க ஃபாஸ்டா. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் யாருக்கு நடந்துச்சு, எந்த வருஷம் நடந்துச்சு, யாருக்கு நடந்துச்சு? கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்க. சரி. ஸோ அக்பர் வந்து ஒரு டம்மியா வச்சுட்டு என்ன பண்ண, 1526 சூப்பர்மா 1526 சுதி பால சுப்பிரமணியம் சூப்பர்மா. ஸோ அக்பர் வந்து டம்மியா வச்சுட்டு என்ன பண்றாரு, பைரம் கான் தான் ரூல் பண்றாரு. சரியா? ரூல் பண்றாரு. யா சரி. அடுத்தது பார்ப்போம். சூப்பர்மா பாபர் வர்சஸ் இப்ராஹிம் லோடி ஏப்ரல் 21 சூப்பர்மா வேற லெவல். இந்த பேட்டில் வந்து எந்த மாசம் வந்து அக்டோபர் மாசம் நடக்கும்பா, இது நோட் பண்ணிக்கங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் நடக்கும் இந்த பேட்டில். சரியா? அடுத்து போலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தா கவர்மெண்ட் சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் இருக்குப்பா. ஃபர்தா கவர்மெண்ட் ஏன்னா அக்பர் வந்து பேருக்கு தான் கிங்கு. இவரை டம்மியா வச்சு 3 பேர் ரூல் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பைரம் கான் அவர் ரூல் பண்ணார். அப்புறம் இவங்க அம்மா அமிதா பானு பேகம். அப்புறம் வளர்ப்பு தாய் மகாம் அனகா பேகம். அந்த ஜோதா அக்பர்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சுல, அதெல்லாம் இவங்க 3 பேரும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 3 பேர் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, அக்பரை டம்மியா கிங்கா வச்சுட்டு இவங்க 3 பேர் ரூல் பண்ணாங்க. எப்போ 1556 62 வரையும். சரியா? அதுக்கப்புறம் அக்பர் பெரிய ஆளாயிட்டாரு. 3 பேரையும் ஓரம் கட்டிடுவார். புரியுதா பாருங்க. ஸோ அக்பரை டம்மியா வச்சுட்டு 1556 62 வரையும் இவங்க 3 பேர் ரூல் பண்ணாங்க. டம்மியா வச்சு ரூல் பண்ணாங்க. பின்னாடி என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து பார்த்தோன்னா இவங்க 3 பேர் ஓரம் கட்டிடுவார். என்ன பண்ணுவாங்கன்னா 1560 என்ன பண்ணுவார்னா, பைரம் கான மெக்கா காமிச்சுடுவார். தம்பி நீ போயிட்டு வாப்பா, இனிமே நீ இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கா காமிச்சுடுவார். அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க, நீங்க மெக்கா போகணும்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தை ஜோதா அக்பர்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சுல, கிருத்திக் ரோஷன் நடிச்சிருப்பார்ல, அந்த படத்துல இவர் மெக்கா காமிச்சிருவாங்க. போற வழியில என்ன பண்ணுவாங்க, இவரை கொன்றுவாங்க. யாரை கொன்றுவா? பதான் ட்ரைப்ஸ் கொன்றுவாங்க. அப்புறம் அவங்க அம்மா 2 பேரும் ஓரமா உட்கார வச்சுருவாங்க. நானே பாத்துக்கிறேன், நீ அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு ஓரமா உட்கார வச்சுருவாங்க. புரியுதா பாருங்கம்மா. இது வரையும் புரியுதா பாருங்க. அடுத்து என்ன ஆகுது, ஒவ்வொரு பேட்டிலா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் பேட்டில் பனிப்பட்டு இதுல பைரம் கான் தலைமையில அக்பர் சேன் நடக்குது. இதுல ஹீமோட ஒரு ஆள் டிஃபீட் பண்ணி என்ன பண்றாரு, அவர் சாம்ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. சரிங்களா? இதுதான் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஒவ்வொரு பேட்டிலா பார்த்துருவோம். ஸ்பேஸ் கிரியேட் பண்ணலையோண்ணா. ஒவ்வொரு படையெடுப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் படையெடுப்பு, முதல் படையெடுப்பு அக்பரோட கான்கொஸ்ட். தனியாவே எழுதி போடுறேன், ஒரு பேராவா இருக்கு. அக்பர் கான்கொஸ்ட் 1562 AD ஃபர்ஸ்ட் நடந்த படையெடுப்பு. என்னன்னா, அக்பருக்கும் ராஜ்புட் சேர்ந்த ஒரு ஆளுக்கும், அக்பர் வாசஸ் பாஸ் பகதூர். இவர் எந்த நாட்டை சேர்ந்தானா, மால்வால சண்டை நடக்குது. இந்த சண்டையில அக்பர் ஜெயிச்சு மால்வா என்ன பண்றாரு, தன்னோட ராஜ்யத்தோட சேர்த்துக்கிறாரு. புரியுதா பாருங்க. 1562 அக்பர் வர்சஸ் பாஸ் பகதூர் நடக்குது. இதுல வந்து என்ன பண்ண, இவர் யாருப்பா, இந்த பாஸ் பகதூர் யாரா, ராஜ்புட். இவரை டிஃபீட் பண்ணி என்ன பண்ணாரு, மால்வாவை தன்னோட ராஜ்யத்தோட சேர்த்துக்கிறாரு. அடுத்து 1564 AD அக்பர் வாசஸ் வேற கலர்ல வரீங்க, ராணி
துர்காவதி. இவங்க எந்த இடத்துல ரூல் பண்றாங்கன்னா குஜராத் அண்ட் ராஜஸ்தான் ரூல் பண்றவங்க. ராஜஸ்தான் ரூல் பண்றாங்க. இந்த இடத்தையும் யாரு கேப்சர் பண்றா, அவங்க டிஃபீட் பண்ணி அக்பர் வந்து ஜெயிச்சு என்ன பண்றாரு, குஜராத்தையும் ராஜஸ்தானையும் கேப்சர் பண்றாரு. புரியுதா பாருங்க. ஸோ புரியுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 பேட்டில் புரியுதா? 1562 மொத்தம் 1062 2 பேட்டில் அக்பர் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாரு. அடுத்தது 1570 1570 1570 அடுத்த பேட்டில் பெங்கால்ல அக்பர் வாசஸ் தாவூத் கான். அவர் பேர் என்னன்னா தாவூத் கான். இவர் எந்த இடத்துல ரூல் பண்ணா, பெங்கால ரூல் பண்ணாரு. ஸோ அக்பருக்கும் தாவூத் கான் சண்டையில அக்பர் ஜெயிச்சு என்ன பண்றாரு, பெங்காலை கேப்சர் பண்றாரு. இந்த குரோனாலஜி கட்டுற எக்ஸாம் ரொம்ப முக்கியமா. இந்த குரோனாலஜி கட்டுற எக்ஸாம் கேட்டிருக்காங்க. 1561 அக்பருக்கும் பாஸ் பகதூருக்கும் நடந்துச்சு. மால்வா கேப்சர் பண்ணாரு. அக்பருக்கும் ராணி துர்கா தேவி நடந்துச்சு. அந்த சண்டை யார் ஜெயிச்சு என்ன பண்ண, குஜராத்தையும் ராஜஸ்தானையும் கேப்சர் பண்றாரு. அடுத்தது என்ன பண்றாருன்னா 1570 அக்பர் என்ன பண்றாரு, தாவூத் கானை டிஃபீட் பண்ணிட்டு பெங்காலை கேப்சர் பண்றாரு. அடுத்தது 1572 அக்பர் வாசஸ் முஷாஃபர் ஷா. இவரை டிஃபீட் பண்ணிட்டு குஜராத்ல மிக்கியுள்ள பிளேஸை கேப்சர் பண்ணாரு. இவரை டிஃபீட் பண்ணிட்டு என்ன பண்ணாரு, குஜராத்ல கொஞ்சோண்டு பிளேஸை ரூல் பண்ணுவாரு, அந்த பிளேஸையும் கேப்சர் பண்ணாரு. குஜராத்ல ஒரு சில பேர் ரூல் பண்ணா அந்த இடத்தையும் கேப்சர் பண்ணாரு. புரியுதா பாருங்க. இந்த 4 பேட்டில் புரியுதாமா? 4 பேட்டில் புரியுதா? ஃபர்ஸ்ட் பேட்டில் வந்து பார்த்தோன்னா அக்பருக்கும் பாஸ் பகதூர் நடக்குது. அவர் யாரா ஒரு ராஜ்கோட் மால்வாவை கேப்சர் பண்றாரு. அடுத்து அக்பருக்கும் ராணி துர்கா தேவிக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டையோட முடியல குஜராத் அண்ட் ராஜஸ்தான் யார் கேப்சர் பண்றா, அக்பர் கேப்சர் பண்றாரு. அடுத்தது 1570 அக்பருக்கும் தாவூத் கானுக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டையோட முடியல என்ன பண்ற, அக்பர் பெங்காலை கேப்சர் பண்றாரு. அடுத்து 1571 அக்பருக்கும் முஃபார் ஷாக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டையில என்ன பண்ணாரு, அக்பர் குஜராத்ல மித்த பிளேஸை கேப்சர் பண்றாரு. புரியுதா பாருங்க. சரி, இந்த வெற்றியின் அடையாளம் என்ன பண்ணாரு, குஜராத்ல 1572 ஒரு வித்தியாசமா ஒரு விஷயம் கட்டுவாருப்பா. உல்லான் தோர்வாசா, அதாவது அடையாள சின்னம். உல்லான் தோர்வாசான்றது வந்து பார்த்தோன்னா, நான் குஜராத்தை ஜெயிச்சுட்டேன் அப்படின்ற காரணம். ஏன்னா முகல்ஸ் யாருமே குஜராத் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அந்த வெற்றியின் அடையாளமா என்ன பண்ணுவாருன்னா, புலன் துர்வாசன் ஒரு விஷயத்தை கட்டுவார், வெற்றி பில்லர் குஜராத்தை கட்டுவார். இது டிஎன்பிசி கொஸ்டின். எப்ப கட்டுறான்னு சொல்லி கேட்டுறாங்க. 1572 குஜராத்தை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் புலன் தர்வாசன் ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாருன்னா குஜராத்ல அக்பர் கட்டுறாரு. அடுத்தது 1573 சூரத்தை கேப்சர் பண்றாரு. இந்த குரோனாலஜி கார்டு ரொம்ப முக்கியம். சூரத்தை கேப்சர் பண்றாரு. அடுத்து இன்னும் 2 பேட் நடுவில் வரும், நான் தனியாக அதை எழுதி போடுறேன். 1585 காபூலை டிஃபீட் பண்ணுவார். காபூலை கேப்சர் பண்ணுவார். 1586 காஷ்மீரை டிஃபீட் பண்ணுவார். காஷ்மீரை சேர்த்துப்பார். காஷ்மீரை யார் ரூல் பண்ணானா, முகமது பட்ஷா அப்படின்ற ஒரு ஆள் ரூல் பண்ணுவாரு. அவரை டிஃபீட் பண்ணி இந்த இடத்த சேர்த்துப்பார். ஸோ மேப் வரையின பாருங்க. மேப் வரைஞ்சோ புரிஞ்சிடும். அக்பர் காலத்துல மேப் இருக்கும். ஒரு நிமிஷம் மேப் இருக்கும். இந்த பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்த தான் ரூல் பண்ணியிருந்தார். சரிங்களா? ஃபர்ஸ்ட் குஜராத்தை கேப்சர் பண்ணி இந்த இடத்த சேர்த்துட்டாரா. அடுத்து பெங்கால ரூல் பண்ணி இந்த இடத்த சேர்த்துட்டாரு. அப்புறம் மீதி உள்ள பிளேஸ் எல்லாம் இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா சண்டை பிடிச்சி ஜெயிச்சிட்டாரு. அடுத்து என்ன, காபூலை கேப்சர் பண்ணி இந்த இடத்த சேர்த்துக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தோம்னா காஷ்மீரை சேர்த்துக்கிறாரு. சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸை என்ன பண்ணாங்கன்னா சண்டை போட்டு மொத்தமா சேர்த்துட்டாரு. இந்த சைடு அசாம் அருணாச்சல பிரதேஷ் வராதுப்பா. அதை தவிர மொத்தமா கேப்சர் பண்ணிருப்பாரு. இந்த சைடு வந்து பார்த்தோன்னா மேவர்னு சொல்லிட்டு ஒரு இடம், சின்னோண்டு இடம். இங்க பாருங்க, காட்டுறேன். இந்த பாருங்க, இந்த இடம் இருக்கா, நடுவில் ஒரு சின்னோண்டு பிளேஸ் இருக்கா. இந்த பிளேஸ் தவிர மொத்தமா கேப்சர் பண்ணுவார். மொத்தமா எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிடுவார். புரியுதா பாருங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன் என்னென்ன பேட்டில் எப்ப ஜெயிச்சான்னு சொல்லி சொல்றேன். ஸோ பாருங்க. சரியா? இதுவரையும் புரியுதா? 1786 காஷ்மீரை டிஃபீட் பண்ணி காஷ்மீரை சேர்க்கிறார். அடுத்தது 1591 சிந்து பகுதியை கேப்சர் பண்றாரு. மொத்தமா ஒரே இடத்துல கேப்சர் பண்ணல. அடுத்து 1600 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
அக்பர் வாசஸ் ராணி சந்த் பிவி. ராணி சந்த் பிவி. இந்த சண்டேல அக்பர் ஜெயிச்சதார். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமா. ஏன்னா ஒரே ஒரு வாட்டி என்ன பண்ணாலும் போன குரூப் 1ல 2024 நடந்த குரூப் 1ல இந்த அக்பரோட குரோனாலஜி ஆர்டர் எக்ஸாம்ல கேட்டாங்க. இந்த குரோனாலஜி ஆர்டர் எக்ஸாம்ல கேட்டாங்க. ஸோ அப்ப எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ பாத்துங்க, அக்பருக்கும் ராணி சந்த் பிவிக்கும் நடந்திருக்கும். இந்த சண்டேல ஜெயிச்சிருப்பாரு. பேட்டில் ஆஃப் அகமத் நகர் சொல்லுவாங்க. பேட்டில் ஆஃப் அகமத் நகர். ஸோ நிறைய பேட்டில் வரும். ஸோ அதுல இது ஒரு பேட்டில். ஸோ மறுபடியும் நான் ரிவிஷன் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் வந்து பார்த்தோன்னா 1562 அக்பருக்கும் பாஸ் பகதூருக்கும் நடக்குது. இவர் யாருன்னா ஒரு ராஜ்கோட். இவர் ஜெயிச்சு என்ன பண்றாரு, மால்வாவை கேப்சர் பண்றாரு. அடுத்து அக்பருக்கும் ராணி துர்கா தேவிக்கு நடக்குது. இந்த சண்டையில ஜெயிச்சுட்டு என்ன பண்றாரு, குஜராத் அண்ட் ராஜஸ்தான்ல முக்கியமான பிளேஸை கேப்சர் பண்றாரு. அடுத்து என்ன பண்றாருன்னா 1570 அக்பருக்கும் தாவூத் கானும் ஒரு ஆள் இருக்காரு. அவர் சண்டை நடக்குது. இந்த சண்டையோட முடிவுல பெங்காலை கேப்சர் பண்றாரு. 1572 அக்பருக்கும் முஃபாரா ஷான் ஒரு ஆள் குஜராத்தை ரூல் பண்றாரு. அவருக்கும் சண்டை இருக்குது. அந்த சண்டை என்ன பண்றாரு, அக்பர் டிஃபீட் பண்ணி குஜராத்தை கேப்சர் பண்ணி தன்னோட அடையாள சிம்பிளை நிலைநாட்டுறாரு. அந்த அடையாள சிம்பிள் தானது புல்டன் தோர்வாசா சொல்லுவாங்க. அடையாள சிம்பிளை நாட்டுறாரு. அடுத்து என்ன பண்றாரு, 1573 சூரத்தை கேப்சர் பண்ணி டைமண்ட் இடத்த கேப்சர் பண்றாரு. அப்புறம் காபூல் 1585 பாபரோட ஊர் காபூலை டிஃபீட் பண்றாரு. 1586 காஷ்மீர் டிஃபீட் பண்ணி காஷ்மீரை சேர்த்துக்கிறாரு. அடுத்து சிந்து பகுதியை கேப்சர் பண்றாரு. 1600 வந்து பாத்தோம்னா அகமது நகர்ல ஒரு பொண்ணு பயங்கர ரூல் பண்ணுச்சு, ராணி சந்த் பிவி. அந்த பொண்ணை டிஃபீட் பண்ணி மொத்த இந்தியாவையும் ஒரு சேர்த்துக்கிறாரு. புரியுதா பாருங்க, மொத்த இந்தியாவை சேர்த்துக்கிறாரு. புரியுதா பாருங்க, புரியுதாம்மா? இது வரைக்கும் புரியுதாம்மா? இதுதான் அக்பரோட படையெடுப்பு. இது இல்லாம ஒரு 2 படையெடுப்பு இருக்கு. நான் அது மட்டும் தனியா சொல்றேன். அது 2 ரொம்ப முக்கியமான விஷயம். இது புரியுதா பாருங்க. இது ஒரே வாட்டி போன குரூப் 1 2024 இந்த குரோனாலஜி காட்டுறது கேட்டாங்கம்மா. அதனாலதான் சொன்னேன், எல்லாத்தையும் சொன்னேன். காரணம் வந்து போன குரூப் 1 2020 கேட்க வாய்ப்பு இருக்கு. கஷ்டமே கேட்டா நம்ம போடணும், ஈஸியா கேட்டா எல்லாரும் போடுறோம். கஷ்டமே கேட்டா நம்ம போடணும். அதுக்கு தான் நான் சொன்னேன். புரியுதா? அடுத்து போகலாம். சரி, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சுப்பா. இவங்க 2 உமன் ரூலோட சண்டை போலாம். ராணி துர்கா தேவி கான்வானான்னு சொல்லி ஒரு ரூல் பண்ணுவாங்க. சந்த் பிவி அகமது நகர்ல. ஸோ எந்த ஒரு கிங்கும் வந்து பார்த்தோன்னா உமன் ஃபைட்டர்ஸை டிஃபீட் பண்ணிக்க மாட்டாங்கப்பா. இவர் தான் டிஃபீட் பண்ணிப்பார். 2 பேரை டிஃபீட் பண்ணிப்பாரு. ராணி துர்கா தேவி கண்ட்வானான்னு சொல்லிட்டு, அப்புறம் ராணி சந்த் பிவி அகமது நகர் 2 பேரும் டிஃபீட் பண்ணி, ஏன்னா கொண்டிருக்க மாட்டாரு, அந்த இடத்த கேப்சர் பண்ணியிருப்பாரு. அடுத்து என்ன பண்ணுவாரு, குஜராத், பெங்கால், காஷ்மீர், சிந்து பகுதி, டெக்கான் எல்லா பகுதியும் படையெடுத்து என்ன பண்ணுவார், கேப்சர் பண்ணுவார். படையெடுத்து எல்லா பகுதியும் கேப்சர் பண்ணுவார். புரியுதா? கேப்சர் பண்ணுவார். அடுத்தது நான் சொன்னேன் 1572 குஜராத்தை டிஃபீட் பண்ணிட்டு புல்தன் தர்வாசான ஒரு விஷயத்தை காட்டுவார். இது வந்து பார்த்தா வெற்றியின் அடையாளம் சிலன்னு சொல்லுவாங்க. 1587 காஷ்மீரை கேப்சர் பண்ணுவாரு. 1591 91 சாரி நம்ம மாத்தீங்க 91 என்ன பண்ணாரு, சிந்து பகுதியை கேப்சர் பண்ணுவார். சரிங்களா? அடுத்து என்ன சார் பண்றாரு அப்படின்னா, ஜோதா அக்பர் அந்த கதை கேட்டிருப்போம்ல, ஜோதா அக்பர் அந்த கதையில மாதிரி 1562 ஒரு ராஜ்புட்ஸை டிஃபீட் பண்ணான்னு சொல்லி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ராஜ்புட்ஸை பாஸ் பகதூரை டிஃபீட் பண்ணான்னு சொல்லி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பாஸ் பகதூர் டிஃபீட், அந்த பொண்ணோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிப்பார். அதான் ஹரங்கா பாயா ஜெய்ப்பூர்னு சொல்லுவாங்க. அந்த பாயை கல்யாணம் பண்ணிப்பேன். அவங்க தான் பின்னாடி என்ன பாயா வராங்க, ஜோதா பாயா மாறுவாங்க. ஜோதா பாய் ஹரங்கா பாயா ஜெய்ப்பூர், அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்க. புரியுதா? கல்யாணம் பண்ணிப்பாங்க. அடுத்தது என்ன பண்ணார்னா, அட்மினிஸ்ட்ரேஷன்ல மன்சப்தாரி சிஸ்டம் ஒரு சிஸ்டம் கொண்டு வரப்பா. என்னப்பா மன்சப்தாரி சிஸ்டம்லாம் இதான் கேள்விப்பட்டீங்களா? மன்சப்தாரி சிஸ்டம் என்னன்னு கேள்விப்பட்டீங்களா? அப்படின்னா ஆபீசர்ஸ்லாம் இருப்பாங்கப்பா, போலீஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க, மிலிட்டரி ஜெனரல்ஸ் இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாத்துக்கும் ரேங்க் கொடுக்குறாருப்பா. இவங்க எல்லாத்துக்கும் ரேங்க் கொடுத்து இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் அந்த மாதிரி விஷயம்லாம் கொண்டு வராரு. ஸோ இவங்களுக்கு அப்புறம் இந்த பதவி, இவங்களுக்கு அப்புறம் அந்த பதவின்னு சொல்லி எல்லாருக்கும் ரேங்க் கொடுக்குறாரு. மிலிட்டரி ஆஃபீஸர், சிவில் ஆஃபீஸர் எல்லாத்துக்கும் ரேங்க் கொடுக்குறாரு. இந்த மன்சப்தாரி சிஸ்டத்தை அறிமுகப்படுத்த யாருன்னா அக்பர். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா அக்பர். ஒரு ஆளுக்கு ஒரு வேலைன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா அக்பர். அடுத்து ஜப்து சிஸ்டம்னா என்னன்னா, லேண்ட் எப்படி மெஷர் பண்றது, லேண்ட் எப்படி வந்து பார்த்தோன்னா வரி வசூல் பண்றது, அதுதான் ஜப்து சிஸ்டம். இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பா. இந்த ஜப்து சிஸ்டம் அறிமுகப்படுத்த யாருன்னா அக்பர். ஆக்சுவலா இது எதை பேஸ் பண்ணி உருவாக்கி இருப்பான்னா, லாக் அண்ட் சேர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கொண்டு வந்திருப்பாள். யாருப்பா சொல்லுங்க, கமெண்ட் சொல்லுங்க. டெல்லி சுல்தான்ஸ்ல லாக் அண்ட் சேரா சிஸ்டம் சொல்லி ஒரு ஆள் கொண்டு வந்திருப்பார். யாருப்பா? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க பார்ப்போம்.
தாக்கன் சேரா சிஸ்டம் சொல்லிட்டு டெல்லி சுல்தான்ஸ்ல ஒரு மன்னர் கொண்டு வந்திருப்பாரு. அவர் யாரு? அவர் யாருப்பா? யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன்ற மாதிரி போச்சு. தாக்கன் சேரா சிஸ்டத்துல யார் உருவாக்குனது? தாக்கன் சேரா சிஸ்டம் யார் உருவாக்குனது? தாக்கன் சேரா சிஸ்டத்தை யார் உருவாக்குனது? சொல்லுங்க பாப்பா. கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபாஸ்டா ஃபாஸ்டா ஃபாஸ்டா. தாக்கன் சேரா சிஸ்டத்தை உருவாக்குனது யாரு? நேத்து சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. தாக்கன் சேரா சிஸ்டத்தை இல்துமிஷ் இல்லப்பா. இல்துமிஷ் இல்ல லியோ, இல்ல இல்துமிஷ் இல்ல லியோ. என்னாச்சு? நல்லா படிச்சிருந்தீங்களே, கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. தாக்கன் சேரா சிஸ்டத்தை கொண்டு வந்து யாரு? அதை பேஸ் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருப்பாரு. அதை பேஸ் பண்ணி தான் இவர் கொண்டு வந்திருப்பாரு. மன்சப்தாரி சிஸ்டமும் ஜப் சிஸ்டமும் கொண்டு வந்திருப்பாரு. கொஞ்சம் யோசிங்களேன். ஈஸியா போட்டுடலாம். கொஞ்சம் யோசிங்க. போடுங்க போடுங்க போடுங்க, கமெண்ட் செக்ஷன் போடுங்க. ஒரு ஆள் தப்பா சொல்லிட்டாரு. நானே சொல்லட்டுமா? நானே சொல்லட்டுமா? சரி, நாளைக்கு சொல்றேன். யாருன்னு நான் சொல்றேன். கமெண்ட் செக்ஷன் வரதா பார்ப்போம். நாளைக்கு நான் சொல்றேன் நானும். சரியா? ஸோ மன்சப்தாரி சிஸ்டமும் டப் சிஸ்டத்தையும் யார் உருவாக்குறா அப்படின்னா அக்பர் உருவாக்குறாரு. இது வந்து பார்த்தா டெல்லி சுல்தான்ஸ் தாக் அண்ட் சேரா சிஸ்டம் ஒரு ஆள் உருவாக்கியிருப்பார். அந்த பேஸ் பண்ணி ஒரு உருவாக்கியிருப்பார். அது பேஸ் பண்ணி ஒரு உருவாக்கியிருப்பார். சரிங்களா? அடுத்தது அடுத்தது இவர் ராஜ்யத்தை 12 மாகாணமா பிரிச்சிருப்பாரோ. அவ்வளவு பெருசா இருந்துச்சு, அவ்வளவு பெருசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1564ல இல்லையம்மா இல்லையம்மா ஜிசியா டாக்ஸை வந்து பார்த்தோன்னா அபாலிஷ் பண்ணியிருப்பார். டிஎன்பிசி கொஸ்டின் பா. ஜிசியா டாக்ஸை அபாலிஷ் பண்ண அக்பர் எப்போ பண்ணானா 1564. இதான் பண்ணியிருப்பார். ஃபர்ஸ்ட் 1564 ஜிசியா டாக்ஸை அபாலிஷ் பண்ணியிருப்பாரு. அடுத்து 1562 அதுக்கு முன்னாடி என்ன கட்டாயமா மதம் மாற்றம் பண்றாங்களே அதை அபாலிஷ் பண்ணியிருப்பாரு. 2 விஷயத்த பண்ணியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுப்பா. ஏன்னா இந்த விஷயத்த பண்ண முதல் இவர் தான், கடைசி ஆள் இவர் தான். 1562 யாரும் ஒரு மதத்தை விட்டு ஒரு மதம் கட்டாயமா மாற்றக்கூடாது அது சொல்லியிருப்பாரு. அடுத்து இந்து மக்கள் மேல ஜிசியா வரி போடக்கூடாது, அவங்களுக்கு புனித யாத்திரைக்கு வரி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்திருப்பார். ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்திருப்பார். அதனாலதான் அக்பர் என்ன சொல்லுவோம், மத சார்பற்ற அரசு சொல்லுவோம். சரிங்களா? ஜிசியா வரி யாரும் கலெக்ட் பண்ணக்கூடாது 1564. சரிங்களா? அடுத்து பில்கிரிம் டாக்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி 1564 கொண்டு வந்திருப்பார். இது டிஎன்பிசி கொஸ்டின் பா. நல்ல முக்கியமான விஷயம், நல்லா தெரிஞ்சுங்க. சரியா? சரி, அடுத்தது அடுத்தது சரி, நவரத்னாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. ஸோ நவரத்னாஸ் வந்து இவங்க காலத்துல இருந்தாங்க, அக்பர் காலத்துல. சரி, இதே மாதிரி நவரத்னாஸ் வந்து ஒரு ஆள் காலத்துல இருந்திருப்பாங்க. யாருப்பா? கமெண்ட் பண்ணுங்க. குப்தர் காலத்துல ஒரு சபையில நவரத்னாஸ் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. யாரோட அவையில இருந்திருப்பாங்க நவரத்னாஸ்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நவரத்னாஸ் வந்து யார் காலத்துல இருந்திருப்பாங்க? யார் காலத்துல இருந்தாங்க? கில்ஜி. எந்த கில்ஜிமா? கில்ஜி என்ன கில்ஜி? அலாவுதீன் கில்ஜியா? சூப்பர்மா 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 சூப்பர்மா. பிரியா சூப்பர்மா. பிரியா சூப்பர்மா. நான் என்ன கேட்கிறேன்னா, நவரத்னாஸ் சொல்லிட்டு ஒரு ஆள் இருப்பாங்க ஒரு கோர்ட்ல. குப்தா வம்சத்துல ஒரு ஆள் இருப்பார். ஒரு வம்சத்துல வந்து பார்த்தா நவரத்னாஸ் சொல்லிட்டு ஒரு அவை இருக்கும். அது எந்த குப்தா கிங்கு? நான் குப்தாஸ் கிளாஸ் நடத்தும் போது சொன்னேன். யார் அப்படின்னா சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 2 காலத்துல நவரத்னாஸ் சொல்லிட்டு அது வேறம்மா, அது வேற அது வேற அது வேற. 2ஆம் சந்திரகுப்தர். சூப்பர்பா. 2ஆம் சந்திரகுப்தர் அவர் காலத்துல நவரத்னாஸ் சொல்லிட்டு வந்திருக்கும். சிவாஜி வேறம்மா, சிவாஜி வந்து வேற. அது நவரத்னாஸ் கீழே வருது, அது வேற. சரியா? நம்ம பார்ப்போம். அஷ்ட திகாசு சொல்லிட்டு வரும். அஷ்டபிரதான் அஷ்ட திகாசு சொல்லி வரும். சரியா? நவரத்னாஸ் சொல்லிட்டு சந்திரகுப்தர் 2 காலத்துல இருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அக்பர் வந்து கொண்டு வந்திருப்பார். 9 பேரை கொண்ட குழு நவரத்னங்கள் சொல்லி கொண்டு வருவார். இதுல வந்து ராஜா பீர்பால் இவர் தான் பிரைம் மினிஸ்டர். பீர்பால் தான் பிரைம் மினிஸ்டர். டங்ஸ்ன்ற வந்து யாருன்னா கோர்ட் மியூசிஷியன். ஃபைசல்ன்ற வந்து பார்த்தோன்னா சீஃப் அட்வைசர். இதெல்லாம் தேவையில்லப்பா. யார் யார் இருந்தால் மட்டும் போதும். இதுல ராஜா தோடரமான் ரொம்ப முக்கியப்பா. இந்த ஆள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். இந்த பீர்பால் ரொம்ப முக்கியமான. ஏன்னா பீர்பால் வந்து ஒரு ஹிந்துவையும் உட்கார வச்சிருப்பார், எல்லாத்தையும் உட்கார வச்சிருப்பார்ப்பா. அந்த சபையில வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சிருப்பார். சரிங்களா? இப்படிதான் உட்காந்து பேசுவாங்க. சரிங்களா? இந்த 9 பேர் ரொம்ப முக்கியம். சரி, 9 பேர் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது இதுல அபுல் ஃபாசல் என்ன எழுதியிருப்பார்னா, ஒரு ஹிஸ்டாரியன்ல அவர் எழுதியிருப்பார் அக்பர் நாமான்னு சொல்லி எழுதியிருப்பார். அக்பரோட வாழ்க்கை வரலாறை பத்தி எழுதியிருப்பார். அக்பரோட வாழ்க்கை வரலாறை பத்தி எழுத யாருன்னா அபுல் ஃபாசல் எழுதியிருப்பாரு. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐனி அக்பரி. ஐனி அக்பரி ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. அக்பரோட வாழ்க்கை வரலாறு எழுதுனது யாரு? அக்பரோட வாழ்க்கை வரலாறு யாருன்னா அபுல் ஃபாசல் எழுதியிருப்பாரு. அடுத்து இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு டிரான்ஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட் உருவாக்கி இருப்பார்ப்பா. டிரான்ஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட் உருவாக்கி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஸோ ராமாயணம், மகாபாரதம், அது மாதிரி சான்ஸ்கிரிட்ல எல்லா புக்ஸும் என்ன பண்ணுவோம்னா தமிழ்ல என்ன பண்ண பெர்ஷியன்ல மாற்ற சொல்லுவார். என்னெல்லாம் மாத்துறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதர்வே வேதா எதுல இருக்குப்பா? சமஸ்கிருதத்துல இருக்குமா? அதை பெர்ஷியன்ல மாத்துறாங்க. யாரு மாத்துறோம்னா ஸ்ரீ ஹிந்தி.
ஸ்ரீஹிந்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா அதர்வ வேதாத்தை சான்ஸ்கிரிட்ல இருந்து பெர்ஷியன்ல மாத்துவார் ஃபர்ஸ்ட். அடுத்து மகாபாரதமா, மகாபாரதம் மகாபாரதம் சான்ஸ்கிரிட்ல தான் இருந்துச்சு, அதை வந்து பார்த்தா பெர்ஷியன்ல மாத்துவாங்க. யாரு மாத்தினா அப்படின்னா 2 பேரு, பைசி அண்ட் லீலாவதி. இதெல்லாம் எக்ஸாம்ல ரொம்ப முக்கியமா, ப்ரீவியஸ் கொஸ்டின்மா, அதான் தனியாக எழுதி போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. மகாபாரதத்தை பெர்ஷியன்ல மாத்தின யார் அப்படின்னா ஃபைசி அண்ட் லீலாவதி. ராமாயணத்தை மாத்தின யாருப்பா? ராமாயணத்தை சமஸ்கிருதத்துல இருந்து பெர்ஷியன் மாத்தின யாரு அப்படின்னா பதாமி. பதாமி பதாமின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ராமாயணத்தை பெர்ஷியன்ல இருந்து சான்ஸ்கிரிட்ல பெர்ஷியன் மாத்திருப்பாரு. புரியுதா? ஸோ இது 3 ரொம்ப முக்கியம். அதர்வேதாவை வந்து பார்த்தோன்னா பெர்ஷியன்ல மாத்தின யாருன்னா ஸ்ரீஹிந்து, மகாபாரத பெர்ஷியன்ல மாத்தின யாருன்னா ஃபைசியன் லீலாவதி, ராமாயணத்தை மாத்தின யாருன்னா பதாமி. ஓகேவா? இது 3 பேர் ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இவர் என்ன உருவாக்குனா 44 சிக்கிரி, 44 சிக்கிரி அப்படின்னு சொல்லி சிட்டியை உருவாக்குவார் 1572 ஆக்ரா பார்க்கல இந்த மாதிரி சிட்டியை உருவாக்குவார். சூப்பராக இருக்கும் அந்த கோட்டை, இன்னமும் இருக்கு டெல்லியில, ஆக்ரா பக்கத்துல இருக்கு. சரிங்களா? அந்த கோட்டையை போய் பாருங்க, ஃப்ரீயா இருக்கும் போது போய் பாருங்கப்பா, டெல்லி சுத்தி பாருங்க, நல்லா நம்ம ஹிஸ்டரியை பத்தி நிறைய விஷயம் படிக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தோன்னா அக்பர் வந்து என்ன பண்ணா தன்னோட அப்பாவோட கல்லறை கட்டி முடிச்சிருவாரு. இதுதான் முகல் ஆர்கிடெக்சர் ஒரு மாஸ்டர் பீஸா இருந்துச்சு. எப்படி இப்படி கட்டினாரு, வித்தியாசமா கட்டியிருப்பார். அடுத்து புல்டன் தர்வாசா 1572 கட்டியிருப்பாரு. 44 சிக்கிரோட ஒரு கேட்வே மாதிரி, 44 சிக்கிரி குஜராத்லாம் கட்டியிருப்பாரு. அது வந்து நுழைவு வாசிகள் மாதிரி, நான் ஜெயிச்சிட்டேன் குஜராத்தை அப்படின்ற ஒரு அடையாள சின்னத்துக்கு மாதிரி கட்டியிருப்பாரு. சரிங்களா? அடையாள சின்னம் கட்டியிருப்பாரு. அடுத்தது அக்பரை பத்தி வேற என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு மதத்தை உருவாக்கி இருப்பாருப்பா, தீன் ஐ இலாஹி. இது மட்டும் போதும், இதோட முடிச்சுக்கலாம், அக்பரோட முடிச்சுக்கலாம். தீன் ஐ இலாஹி அப்படின்னு ஒரு புதுசா ஒரு ரிலிஜியன் பிலாசபி உருவாக்கி இருப்பார். தீன் ஐ இலாஹி அப்படின்னு ஒரு ரிலிஜியன் பிலாசபி உருவாக்கி இருப்பார். ஏன்னா தௌஹீத் ஐ இலாஹி அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு இதுவே ஒரு எல்லா மதமும் சமம் தான் அப்படின்னு சொல்லி யூனிவர்சல் ஃபெய்த்துக்காண்டி ஒரு மதத்தை உருவாக்கி இருப்பாரு. யூனிவர்ஸ் தான் பெரிய மதம், யூனிவர்ஸ் தான் பெரிய மதம், எல்லாருமே சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கிடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. இது மட்டும் போதும், மற்ற எது வேண்டாம், இது மட்டும் போதும். சரிங்களா? இது மட்டும் போதும். ஸோ கடைசி அக்பர் வந்து பார்த்தோன்னா 1605 நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுவார். இதோட அக்பர் முடியுதுப்பா, இதோட அக்பர் முடியுது. ஸோ புரியுதா பாருங்க. ஸோ ரொம்ப நிறைய சொல்லிட்டேன். முகல்ஸ் வந்து ஏன் நிறைய சொன்னா, முகல்ஸ் டேரக்டா சிலபஸ்ல கொடுத்த வார்த்தை, முகல்ஸ் டேரக்டா சிலபஸ்ல கொடுத்த வார்த்தை. இது இல்லாம ஒரு 2 பேட்டில் மட்டும் இருக்கு, நான் அதோட முடிச்சுக்கிறேன். சாரி, அந்த பேட்டில் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த பேட்டில் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். அக்பர் காலத்தில் நடந்த 2 பேட்டில், மேவர் ராஜபுட்ஸ் கூட நடந்த பேட்டில். அந்த பேட்டில் நான் சொல்ல நினைச்சா மறந்துட்டேன். சரிங்களா? 1567 மற்றும் 1676 2 பேட்டில் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அக்பர் வாசஸ் ராணா உதய் சிங். இவர் வந்து மேவர் ராஜ்புட்பா. இவர் வந்து யாருன்னா மேவர் ராஜ்புட். சாரி, ஈரத்தில் எழுதிக்கன்னா நிமிஷம். மேவர் ராஜ்புட். சரியா? இந்த சண்டேல அக்பர் வந்து என்ன பண்றாரு, ஜெயிச்சார். ஆனா அவங்களுக்கு கட்டாயம் மதம் மாற்றம் பண்ணல, எதுவுமே பண்ணல, நீ அமைதியா இருந்துங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு இவர் பையன் வராரு, அக்பர் எடுத்து அவர் பையன் வராரு. அக்பருக்கும் அவர் பையன் வராரு. யார் அப்படின்னா மகாராணா பிரதாப். இந்த சண்டே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பேட்டில் ஆஃப் ஹல்டி ஹாடின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப கொடூரமான இருக்கும். பேட்டில் ஆஃப் ஹல்டி ஹாடி அப்படின்னு இருக்கும். சரியா? 1576 இந்த சண்டையிலேயே ஜெயிச்சுட்டு அவர் கொல்ல மாட்டார், விட்டுருவாரு, நீ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. இந்த 2 சண்டை மட்டும் முடியும். இதோட அக்பர் முடியுதுப்பா. இதோட அக்பர் முடியுது. சரிங்களா? ஸோ ஒரு அடி ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடுவோமா? பக்காவை ரிவிஷன் பண்ணி முடிச்சிடுவோமா? ஸோ பாருங்க, பக்காவை ரிவிஷன் பண்ணி முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் முகல்ஸ் பார்த்தோம். முகல்ஸ் என்ன மொழி சொல்லுமா? கமெண்ட் சொல்லிட்டு வாங்க. முகல்ஸ் என்ன மொழி சொல்லு? பாரசீக மொழி. மங்கோல்ஸ் தான் முகல்ஸ் சொல்லி சொல்றோம், அதை நம்ம பார்த்தோம். சரி, முகல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி உருவாக்குனாங்க? மங்கோல்ஸ் அண்ட் டைமர் 2 பேர் சேர்ந்து என்னது, மங்கோல்ஸ் அண்ட் டைமர் 2 சேர்ந்த வம்சம் தான் முகல்ஸா உருவாச்சு. ஸோ முகல்ஸோட ஃபர்ஸ்ட் பவுண்டர் வந்து பார்த்தோன்னா பாபர்.
பாபர்னு பார்த்தோம். பாபர் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஸோ பாபர் வந்து பார்த்தோன்னா ஃபர்கானான்னு சொல்ற இடத்துல பிறந்திருப்பாரு. அப்பா வந்து பார்த்தா தைமூர் வம்சம், அம்மா வந்து பார்த்தோன்னா சங்கீஸ்கார் வம்சம் சேர்ந்தவங்க. ஃபர்கானா இடத்துல ரூல் பண்ணாரு. இவர் யார் இந்தியா கூப்பிட்டுருப்பாங்க? 2 பேர், தௌலத் கான் லோடி, ராணா சங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. சரியா, தௌலத் கான் லோடியும் பாபர் ராணா சங்கம் கூப்பிட்டுருப்பாங்க. இவரோட படையெடுப்புன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பேஷ்பூர் சொல்லிட்டு ஒரு இடத்துல நடந்துச்சு. யூசுப் ஃபைன் ஒருத்தர் இருப்பாரு. பாபருக்கு யூசுப் ஃபைனுக்கு சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டையில பாபர் ஜெயிச்சு என்ன பண்ணாரு, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அடுத்து பேஷ்வரை கேப்சர் பண்றாரு. 1519 பேஷ்வரை கேப்சர் பண்றாரு. அடுத்து 1524 என்ன பண்றாரு, பஞ்சாபை கேப்சர் பண்றாரு. பஞ்சாப் யார் ரூல் பண்ணிருந்தா? தாவூத் கான் லோடி கிங்கா ரூல் பண்ணிருந்தாரு. அவர் என்ன பண்ணார், பின்னாடி கவர்னரா மாத்திடுவாரு. அடுத்து 1526 என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் ஏப்ரல் 21 நடக்குது. அந்த பேட்டில் ஆஃப் பானிபட்ல இப்ராஹிம் லோடி டிஃபீட் பண்ணி என்ன பண்றாரு, டெல்லி சுல்தான்ஸை முடிவு கொண்டு வராரு. அடுத்து பேட்டில் ஆஃப் கன்வா. பாபர் யார் கூப்பிட்டானா, ராணா சிங்கை கூப்பிட்டுருப்பாரு. அவரே போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அந்த பேட்டில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு காசின்னு சொல்லி டைட்டில் கிடைக்குது. அடுத்து பேட்டில் ஆஃப் சந்தேரி, பாபருக்கு மெதினாயின்னு ஒரு ஆளுக்கு சண்டை நடக்குது. இந்த சண்டையோட முடிவில் என்ன நடக்குதுன்னா, பாபர் அந்த மெதினாயோட வம்சம் சேர்ந்த பெண்கள் என்ன பண்றாங்கன்னா தீ குளிச்சிடுறாங்க. அடுத்து பேட்டில் ஆஃப் காக்ரான்னு சொல்லிட்டு பாபருக்கு மோமுல் லோடிக்கு நடக்குது. மோமுல் லோடி யாருன்னா இப்ராஹிம் லோடியோட பையன், இப்ராஹிமோட பிரதர். இந்த சண்டையில ஜெயிச்சிடாரு. ஸோ பாபருக்கு தோத்ததே எல்லா பேரும் ஜெயிச்சிட்டாரு. சரிங்களா, எல்லா பேரும் ஜெயிச்சிட்டாரு. ஸோ இவ்வளவுதான் நம்ம பார்த்தோம். அடுத்தது பாபருக்கு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காசி அண்ட் பகுட்ஷான்னு சொல்லுவாங்க, காசின்னு சொல்லுவாங்க. 2 டெய்லி தான். ஸோ இவர் 4 வருஷம் ரூல் பண்ணார். 4 வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டில் தான். அப்புறம் ஜக்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வந்து வித்தியாசமா லேண்ட் சிஸ்டம் உருவாக்கியிருப்பாரு. சரிங்களா. அடுத்து ஆர்மி நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத் 4 சதவீதம் 4 ஆர்மியை செட் பண்ணி பேங்கர் ஒரு சூப்பராக ரூல் பண்ணியிருப்பாரு. அப்புறம் இந்தியாவில் கன் பவுடரையும் பீரங்கியும் அறிமுகப்படுத்த யாருன்னா பாபர். சரிங்களா, பாபரோட வரலாறு என்னன்னா, அவர் தன்னைத்தானே சுயசர் எழுதுகிறார். தசக்கை பாபரி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. பாபர் அம்மான்னு சொல்லுவாங்க. அது என்ன மொழினா துருக்கிய மொழி. இந்த இதுல வந்து பார்த்தா பாபர் தன்னை பத்தி சொல்லியிருக்காரு. அப்புறம் ஜாகிரபி பத்தி சொல்லியிருக்காரு, கல்ச்சர் பத்தி சொல்லியிருக்காரு. புரியுதா? அடுத்தது பாபர் பத்தி சொல்லணும்னு பார்த்தோன்னா பாபர் ஸ்கிரிப்ட்லாம் சொல்லணும். ஏன்னா அவரே ஒரு போயிட்டு கவிஞர். அவரை பத்தி தன்னைத்தானே என்ன பண்ணிப்பாருன்னா பாரசீக கவிதையா அவங்க எழுதியிருப்பாரு. அதுக்கு பேர் பாபர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அவர் தன்னைத்தானே ஒரு வசனடையில வந்து பார்த்தோன்னா கவிதை எழுதுவாரு. அது வந்து பாபர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இல்ல அவரே ஒரு ஸ்காலர் தான். சரிங்களா. அது சார்பகான் கார்டன் சொல்லிட்டு ஒரு கார்டன் உருவாக்கி இருப்பாரு. பெர்சியன் ஸ்டைல உருவாக்கி இருப்பாரு. அடுத்து 2 பள்ளியாசல் கட்டியிருப்பாரு. அது தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்தா ராம்பகான் சொல்லிட்டு ஒரு ஆக்ரால ஒரு கார்டன் உருவாக்கி இருப்பாரு. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கார்டன். அடுத்து ஹுமாயூன் பார்த்தோம். ஹுமாயூன் வந்து பாபரை ஃபர்ஸ்ட் சன்னு. இவர் பேர்ல தான் அதிர்ஷ்டம் இருக்கு, மற்றபடி இவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை. அன்லக்கி ஃபிலோன்னு பார்த்தோம். இவருக்கு வந்து பார்த்தா கம்ரான், அஸ்காரி, ஹிந்தான்னு சொல்லிட்டு 3 தம்பி இருந்தாலும் தம்பியை யாருக்கு ஹெல்ப் பண்ணல, ஹுமாயூனுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. சரியா, இவரோட பிக்கஸ்ட் எனிமியாரு ஷெர்ஷா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஹுமாயூனுக்கும் ஃபர்ஸ்ட் பகதூர் ஷான்னு ஒரு ஆள் இருந்தாரு. அவர் சண்டை நடந்துச்சு. இந்த சண்டையில யார் ஜெயிச்சா, ஹுமாயூன் பகதூர் ஷா டிஃபீட் பண்ணி என்ன பண்றாரு, அந்த ரேஸை குஜராத்தை கேப்சர் பண்றாரு. அது நம்ம பார்த்தோம். அடுத்தது 3 பேட்டில் நான் பார்த்தோமா, பேட்டில் ஆஃப் சுனர், பேட்டில் ஆஃப் சௌசா, பேட்டில் ஆஃப் கன்னோஜ். 3 பேட்டில் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஹுமாயூன் ஜெயிச்சாரு. அடுத்த 2 பேட்டில் ஹுமாயூன் தோத்து போயிட்டார். ஹுமாயூன் தோத்து நாடு விட்டே ஓடிடாரு. ஸோ நாடு விட்டு ஓடிடாரு. யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாருப்பா அப்படின்னா ஷா ஆஃப் ஈரான்ட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. என்ன பண்றாரு, ஹெல்ப் கேட்கிறாரு. ஷா ஆஃப் ஈரான்ட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாரு. அவருக்கு என்ன சொல்றாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா என்ன பண்ணுவோம், உன் தம்பிகளை டிஃபீட் பண்ணி எனக்கு நீ ஹெல்ப் பண்ணினா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்றாரு. சரி ஓகே அக்செப்ட் பண்ண. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, ஹுமாயூன் என்ன சொல்றாரு, என் தம்பியில் யாரும் நீ கொல்லக்கூடாது, அவங்க ராஜ்யத்தை மட்டும் எடுத்துக்கோ, என் தம்பி யாரும் கொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. இந்த அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி தம்பிகளை டிஃபீட் பண்றதுக்கு இவர் ஹெல்ப் பண்றாரு. ஸோ அதனால என்ன பண்றாரு, மறுபடியும் வந்து பார்த்தோன்னா இந்தியா டெல்லியை பிடிக்க யார் கேப்சர் பண்றா, ஷா ஆஃப் ஈரான் ஹெல்ப் பண்றாரு. சரியா, ஷா ஆஃப் ஈரான் ஹெல்ப் பண்றாரு. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்வை விட்டும் தவறி விழுந்து இறந்தார். யார் சொன்னா, ஸ்டான்லி லீல்போல் சொன்னாரு, ஸ்டான்லி லோன்போல் சொன்னாரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொட்டேஷன், நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா. அடுத்தது இவர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாவே வந்து பார்த்தா எப்படி ராஜ்யத்தை திரும்பி எடுக்கலாம்னு சொல்லி தான் இருந்துச்சு. ஸோ 11 வருஷம் ரூல் பண்ணியிருப்பார். 11 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரூல் பண்ணியிருப்பார். சரியா. ஹுமாயூனை பத்தி உள்ள பயோகிராஃபின்னா ஹுமாயூன் நாமா, இதை எழுதுன வந்து பார்த்தோன்னா அவங்க தங்கச்சி எழுதியிருப்பாங்க. தங்கச்சி குல்பதான் பேகம் சொல்லி ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க எழுதியிருப்பாங்க. சரிங்களா, குல்பதான் பேகம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா இவருக்காக 2 பெயிண்டிஸ்ட் கொண்டு வந்திருப்பாரு, சையத் அலி அண்ட் அபூஸ் சம்பாத் அப்படின்னு சொல்லி 2 பேர் கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க போட்ட அடித்தளம் தான் என்ன இருக்கு, முகல் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் சொல்லிட்டு 2 அடித்தளம் போட்டிருப்பாங்க. சரியா. அடுத்தது அக்பர் எங்க இடத்துல பிறக்காருன்னா, அமர்கோட்னு ஒரு இடத்துல பிறக்கிறாரு. இவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லா இருந்த யாருன்னா பைரம் கான் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. 14 வயசுல கிங் ஆறாரு. சரிங்களா, ஒரு கிரேட்டஸ்ட் கிங்கு.
சரியா? இவர் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா செகண்ட் பேட்டில் பானிபட்னு ஒரு பானிபட் போர் வருது. இதுல வந்து ஹீமுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, ஹேமச்சந்திர விக்ரமாதித்யான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து யார் சண்டை போடுறா? அக்பரும் பைரம் கான் ஒரு ஆள். பைரம் கான் என்ன பண்றாரு? ஹேம வெட்டி வீசுறாரு. திரும்பி நீ வரவே கூடாது, ஊர் பக்கத்தே வரக்கூடாது, வெட்டி வீசுறாரு. சரி, அடுத்து 1556 இருந்து 1662 வரையும் அக்பரை வந்து பார்த்தோன்னா பப்பட் மாதிரி வச்சுட்டு, ஒரு குழந்தை மாதிரி வச்சு என்ன பண்றாங்க? 3 பேர் ரூல் பண்றாங்க. யாரு? பைரம் கானு, ஹமிதா பேகம், மகாம் ஆனந்த பேகம் சொல்லிட்டு. இவங்க வந்து பார்த்தோன்னா அம்மா, மதர். இவங்க வந்து வளர்ப்பு தாய். வளர்ப்பு தாய் வளர்ப்பு தாய் மகாம் அமுதா தேவ் வந்து வளர்ப்பு தாய். சரியா? இவங்க 3 பேர் ரூல் பண்றாங்க. சரிங்களா? அடுத்தது பைரம் கான் என்ன பண்ண? 1560 மெக்கா காமிச்சார். இனிமே நானே ராஜ்யத்தை பார்த்துறேன், நீங்க மெக்கா காலம்னு சொல்லுவாங்க. போற வழியை யார் பண்ணுவா? 10 ட்ரைப்ஸ் வந்து பார்த்தோம்னா பைரம் கானை கொண்டுருவாங்க. சரியா? பைரம் கானை கொண்டுருவாங்க. சரி, அடுத்து அக்பரோட படையெடுப்பு 1561 அக்பருக்கும் பாஸ் பகதூர் அப்படின்னு ஒரு ஆளுக்கும் சண்டை வந்திருக்கும். இந்த சண்டையில என்ன பண்ணுவாரு? மால்வாவை கேப்சர் பண்ணிடுவார். அடுத்து 1564 அக்பர் என்ன பண்ணார்? ராணி துர்கா தேவியை சண்டை போட்டு டிஃபீட் பண்ணி குஜராத் அண்ட் ராஜஸ்தான் உள்ள முக்கியமான பிளேஸை கேப்சர் பண்ணுவார். அடுத்து 1570 அக்பருக்கும் தாவூத் கானும் சண்டை நடந்திருக்கும். இந்த சண்டையோட முடிவு என்ன பண்ணுவாரு? பெங்காலை கேப்சர் பண்ணுவாரு. அடுத்தது 1572 அக்பருக்கும் முசாஃபர் ஷாக்கும் சண்டை நடக்கும். இந்த சண்டையோட முடிவுல குஜராத்தை கேப்சர் பண்ணி தன்னோட அடையாள சிம்பிளா நாட்டுவார். என்னது? முல்தான் தர்வாசா. இதோட எதோட என்ட்ரினா 42 சிக்கிரின்னு ஒரு சிட்டி உருவாக்கி இருப்பார் குஜராத்ல. அதுக்கு என்ட்ரன்ஸ் பில்லர் மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா 1573 சூரத்தை கேப்சர் பண்ணுவார். 1585 கேபுல கேப்சர் பண்ணுவார். 86 காஷ்மீர். சரியா? இந்த ஆர்டர் முக்கியம். அடுத்து 1591 சிந்து பிளேஸை கேப்சர் பண்ணுவாரு. 1600 அக்பருக்கும் ராணி சந்திரின்னு ஒரு ஆள் இருப்பாங்க. அக்பர் ஒரு ரூல் பண்ணாங்க. அந்த அம்மாவும் சன்னாவும் இந்த சண்டையில அக்பர் ஜெயிச்சார். இதுதான் கடைசி பேட்டில் அக்பரோட. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தோன்னா அடுத்து வந்து பார்த்தோன்னா இவர் காலத்துல வந்து பார்த்தோன்னா வேற முக்கியமான விஷயம் அப்படின்னா, யாரை கல்யாணம் பண்ண? ஜோதாபாய். ராஜ்புட் சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ராஜ்புட்ஸ் எல்லாம் பக்கத்துல வச்சுப்பாரு. ராஜ்புட்ஸ் நிறைய பேர் நோபல்ஸா வச்சிருப்பாரு. ஒரு மன்ஸ் அப்தாரி சிஸ்டம், ஜப்தி சிஸ்டம் சொல்லி ஒரு விஷயத்தை உருவாக்காரு. மன்ஸ் அப்தாரி சிஸ்டம்னா போலீஸ் ரேங்கிங் கொடுப்பாங்க, யார் என்ன ரேங்க்ல இருக்கான்னு. ஜப்தி சிஸ்டம்னா என்னது? ஜப்தி சிஸ்டம்னா என்னது? டாக்ஸை கலெக்ட் பண்றது, லேண்ட் எப்படி மெஷர் பண்றதுன்னு சொல்லிட்டு. தக்கன் சேரா சிஸ்டம் உருவாக்குன யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. அதை பேஸ் பண்ணி தான் இதை உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் இதை உருவாக்கியிருப்பாங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா இவர் ராஜ்யத்தை 15 பிரிச்சிருப்பாரு. அக்பர் வந்து மதசார்பற்ற அரசர். இந்து மக்கள் மேல போட்ட வரி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுவாரு. ரிலிஜியஸ் பாலிசி, ரொம்ப செக்குலர் ரிலிஜியஸ் பாலிசியை ஃபாலோ பண்ணுவாரு. போஸ்ட் கன்வர்ஷன் கிடையவே கிடையாது. இவர் காலத்துல தான் என்னது? கட்டாய மதம் மாற்றம் கிடையவே கிடையாது. போஸ்ட் கன்வர்ஷன் வந்து கிடையவே கிடையாது. நோ ஃபோர்ஸ் கன்வர்ஷன், கட்டாய மதம் மாற்றமே கிடையாது. ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன். சரிங்களா? தங்கமான மனுஷன். சரி, அடுத்தது வந்து பார்த்தோன்னா இவர் காத்த நவரத்னாஸ் சொல்லிட்டு 9 பேர் இருந்திருக்காங்க. சரிங்களா? 9 பேர் இருந்திருக்காங்க. அக்பரை பத்தி எழுதின புக்கு தான் அக்பர் நாமான்னு சொல்லுவாங்க. இவர் டிரான்ஸ்லேட் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்து சான்ஸ்கிரிட்ல எல்லா புக்கையும் சமஸ்கிருத் பெர்ஷியன்ல மாற்ற சொல்லுவாரு. அதுல அதர்வேதா வந்து தமிழ் பெர்ஷியன்ல மாத்திர யாரா ஸ்ரீஹிந்து, ராமாயணத்தை வந்து பெர்ஷியன்ல மாத்திர பதாமி, மகாபாரதத்தை மாத்திர ஃபைசியல் லீலாவதி. சரிங்களா? இதோட முடியுது. சரிங்களா? கடைசி பேட்டில் வந்து பார்த்தோன்னா 1567 மற்றும் 76 நடந்த பேட்டில் மேவர் ராஜபுட்ஸோட நடந்த பேட்டில். அவங்களோட நடந்த பேட்டில். அந்த சண்டேல மேவர் ராஜபுட்ஸை டிஃபீட் பண்றாரு. ஆனா அவங்க மதம் மாற்றம் செய்யல. புரியுதாமா? இதுவரையும் புரியுதா? நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஹாங்கீர் வந்து பார்ப்போம். இதுவரையும் புரியுதா பாருங்க. டவுட்ஸ் இருக்கா? என்ன டவுட்ஸ்? புரியுதாமா? டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்கம்மா. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்கம்மா. எனி டவுட்ஸ்? ஸோ மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துறேன். ஸ்கூல் புக்ல எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்கம்மா. டக்குன்னு போடுங்க, ஒரு 5 நிமிஷம் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்றேன். டவுட்ஸ் இருக்கா? நாளைக்கு நம்ம ஜஹாங்கீர்ல இருந்து ஆரம்பிச்சிடும். ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். அப்லோட் பண்ணியாச்சுமா. நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. குரூப்ல போட்டாச்சு. சரிங்களா? அபீட் சாரோட டெலிகிராம் சேனல்ல குரூப்ல போட்டாச்சு. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? டவுட்ஸ் ஏதாவது கேளுங்க. ஓகேம்மா, நான் குரூப்ல போட சொல்லிடுறேன். இந்த முகல்ஸ் முடிஞ்சோன்னு முகல்ஸ் பிடிஎஃப் போட சொல்லிடுறேன். இந்த ரிட்டர்ன் எழுதுனே சேர்த்து நான் போட சொல்லிடுறேன். ஏதாவது டவுட் இருக்காமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? எனி டவுட்ஸ்?
பிரியா ஈஸ்வர், லியோ, சுப்பிரமணிய பாலசுப்ரமணியம், திவ்யா தங்கவேல், ரிதன்யா, தமிழழகன், கார்த்திக், முரளிதரன், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ஆரி, சரிங்களா? ஸோ இவ்வளோ பேர் காட்டுது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ஸோ கிளாஸ் ஓகே தானே? ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பேன். ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பேன். ரொம்ப வளவளம் இழுக்கல. என்ன தேவையோ நான் சொல்லி முடிச்சுட்டேன். சரிங்களா? என்ன தேவையோ அது மட்டும் சொல்லிட்டேன். ஸ்கூல் புக்ல இருக்க எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துறேன். ஓல்டு புக், நியூ புக் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுத்துறேன். சரிங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுத்துறேன். ஸோ இதை மட்டுமே போதும். இதை தாண்டி நீ படிக்க வேணாம். இந்த நோட்ஸை மட்டும் படிங்க. பிடிஎஃப் நான் குரூப்ல போட்டு விட சொல்லிடுறேன். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் சொல்லுங்கம்மா. இல்லை என் பண்ணிக்கலாமா? டவுட்ஸ் எதாவது இருக்கா? என் டவுட்ஸ் இருந்தால் மட்டும் சொல்லுங்கம்மா. டவுட்ஸ் எதாவது இருக்கா? டவுட்ஸ் எதாவது இருக்கா? ஏன் டவுட்ஸ் இருக்கா? சென்ட் பண்ணிக்கலாமா? கிளியர் தானம்மா? எல்லாரும் ஓகே தானம்மா? எல்லாரும் பக்காவா கிளியர் தானே? சரிம்மா. சரி, தேங்க்யூம்மா. லீவ்